பிரைஸ் தி லார்ட். யூடியூப் வேதாகம கல்லூரி மாணவ மாணவிகளே, மீண்டும் ஒரு வணக்கம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2வது பாடத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம முதலாவது பாடத்தில் முன்னுரை பார்த்தோம். அப்போஸ்தலருடைய நடபடிகளை பற்றி சில விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தேன். யார் எழுதுனாங்க, எப்போ எழுதுனாங்க, என்னத்துக்காக எழுதுனாங்க, அந்த அப்போஸ்தலருடைய புத்தகத்தினுடைய பிரிவுகள், இதெல்லாம் பற்றி பேசிட்டு முதலாவது அதிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இப்போ இன்றைக்கி 2வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாடம் அதிகாரமாக பார்க்குறது இல்லை. இப்போ இந்த 2வது அதிகாரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கிறனால இன்றைக்கி இந்த பாடம் கொஞ்சம் நீளமாக இந்த 2வது அதிகாரத்தை மட்டுமே மையமாக வச்சு போகும். ஆனால் இனி வரும் நாட்களில் நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக பார்க்கக்கூடிய விஷயங்களை வேகமாக நம்ம பார்க்கலாம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? அப்போஸ்தலர் புத்தகத்தை படிக்கிற ஆர்வம் இருக்குதா? அப்போ நீங்கள் இப்போ இனி நீங்கள் வரும்போது நீங்கள் ஒருக்கா இந்த அதிகாரங்களை நீங்கள் கொஞ்சம் வாசிச்சுட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ இன்றைக்கி கூட நம்ம 2வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, நேரம் இருந்துச்சுன்னா, ஒரு கொஞ்சம் இந்த வீடியோவை அப்படி நிறுத்திட்டு நீங்கள் கொஞ்சம் கடன்னு இந்த 2வது அதிகாரத்தை ஒரு 47 வசனம் தான் இருக்குது. 47 ஆமாம் 47 வசனம் தான் இருக்குது. கடன்னு வாசித்து ஒருக்கா வாசிட்டிங்கன்னா அதை கேட்கும்போது கொஞ்சம் லேசாக இருக்கும். இப்போ 2வது அதிகாரத்தில் ஆரம்பமே பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் அப்படின்னு தொடங்குது. அப்போ பெந்தெகோஸ்தே நாளை பற்றி நான் போன வகுப்பில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். எப்படி அந்த பெஷாக் அல்லது பஸ்கா இருந்து 49 வாரங்களுக்கு பிறகு அல்லது 49 ஷபட் ஓய்வு நாட்களுக்கு பிறகு வர்ற அடுத்த நாள் 50வது நாள் பெந்தெகோஸ்தே அப்படின்னா 50ன்னு அர்த்தம்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? அப்போ அந்த பெந்தெகோஸ்தே நாள் அப்படிங்கிறது யூதர்களினுடைய ஒரு பண்டிகை நாள். இப்போ உங்களுக்கு பண்டிகைகளை பற்றி உங்களுக்கு படிக்கணுமா இருந்தால் யூடியூப்பில் வேதத்தின் பண்டிகைகள் அப்படின்னு ஒரு பிரசங்கம் நான் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை கூட பார்க்கலாம். அதில் நான் உங்களுக்கு இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக நான் தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். அப்போ இவங்க பெந்தெகோஸ்தே அப்படிங்கிற நாளில் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அந்த ஓரிடம் என்னங்கிறது நம்ம மண்டையை போட்டு குழப்பிக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது. முதலாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவங்க எல்லாரும் எங்கே போனாங்கன்னா அந்த மேல் வீட்டுக்கு போனாங்க. ஞாபகம் இருக்கா? அவங்க மேல் வீட்டுக்கு தான் அவங்க போகிறாங்க. ஆகவே அந்த இயேசுவானவர் தன்னுடைய பஸ்கா உணவை போஜனத்தை அவர் கொடுத்தாரு, அந்த இடத்துக்கு தான் அவங்க போனாங்கன்னு நம்ம பார்த்தோம். போன முறை ஞாபகம் இருக்கா? அந்த பெண்கள் கூட இவங்களோட போய் இருக்கிறதுக்கு அந்த எசீன்ஸால் அனுமதி பெற்றிருந்தாங்கன்னெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். அப்போ அந்த இடம் தான் மேல் வீடு. இன்றைக்கி கூட இஸ்ரவேலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த மேல் வீடு இன்னும் இருக்குது. அந்த மேல் வீட்டுக்கு போனால் அந்த ஒரு பிரசன்னம் கூட அந்த இடத்துல இருக்குது. அப்போ ஏன்னா பெரிய காரியம் நடந்த ஒரு இடம் இல்லை, இயேசுவானவர் ராப்போசனத்தை கொடுத்த இடம், பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்த இடம். அப்போ அந்த இடத்துக்கு இவங்க போயிட்டு அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். சில வசனங்களை வாசிக்கிறேன், அப்புறம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சட்டிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அப்போ என்னது வீடு முழுவதையும் நிரப்பிற்று? ஒரு காற்று சத்தத்தோடு எப்படி இருக்கும்? ஒரு ரூமில், ஒரு அறையில், ஒரு பெரிய அறை தான். அநேகமாக நிறைய பேர் இஸ்ரவேல் போனீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மேல் வீட்டு அறையை. அப்போ அதுக்குள்ளே அந்த காற்று முழக்கம் போட்டு இருக்கும்போது அந்த ஜனங்க எல்லாம் அங்கே இருந்தவங்க எவ்வளோ குழம்பு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 120 பேர் நின்றாங்கன்னு முதலாம் அதிகாரத்தில் வாசித்தோம். ஞாபகம் இருக்கா? நல்லா கவனிங்க. இயேசு ஒலிவ மலையில் அவர் பரத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட போது அந்த இடத்துல இருந்தவங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 500 பேர். இப்போ இயேசுவானவர் அந்த 500 பேருக்கும் தான் சொல்கிறாரு, நீங்கள் எருசலேமுக்கு போயிருங்க, எங்கேயும் போகாதீங்க, வேறு எங்கேயும் போகாதீங்க, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வார வரைக்கும்ன்ட்டு. ஆனால் 500 பேரில் 380 பேர் இயேசுவானவருடைய அந்த அருமையான கட்டளைக்கு கீழ்ப்படியலை. எத்தனை பேர் மாத்திரம் இங்கே இருக்கிறாங்க? 120 பேர். இப்போ கூட அப்படி தான் இல்லையா? இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை சில பாஸ்டர்மார் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் அருமையான கட்டளைகளை கொடுங்க, அருமையான வார்த்தைகளை கொடுங்க, கேட்டு கீழ்ப்படுகிறவங்களுடைய எண்ணிக்கை எப்போவுமே குறைவாக தான் இருக்கும். கேட்டு வாயை போலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் கீழ்ப்படியாமல் போகிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்கும். இயேசுவுக்கே இதுதான் அங்கே நடந்துச்சு. நம்ம ஏமாத்திரம்
அப்புறம் அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. நான் போன முறை பாடத்தில் சொல்லி கொடுத்தேன். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போதுங்கிறது உண்மையில் உங்கள் மேல் வரும்போது அப்படிங்கிறத ஞாபகம் இருக்கா? அப்போ இங்கேயும் பாருங்க, அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. உள்ளே போகலை. ஏன் உள்ளே போகலை? அவங்க ஏற்கனவே ஆவியில் நிரம்பி இருந்தவங்க. இயேசுவோட இந்த உலகத்தில் இருந்த இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருந்த காலத்தில் இவங்கெல்லாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தவங்க. இப்போ இவங்களுக்கு கிடைக்கிற இந்த அனுபவம் ஆவியில் நிரம்புகிற அனுபவம் இல்லை, ஆவியானவர் இவங்க மேலே வர்ற ஒரு அனுபவம். அமர்தல்னா உட்கார்ந்துருக்கிறது. பாருங்கள், நான் வந்து நாக்காலில் உட்காந்துருக்கேன். இதுதான் என்னுடைய அமர்வு. இதுக்கும் கீழே நான் போக முடியாது. இதுக்கும் கீழே போகிறதா இருந்தால் நான் எலும்பி நாக்காலியை தள்ளிட்டு தான் தரையில் உட்காரணும். அப்போ நான் அமர்ந்துட்டேன்னா ஓகே, நான் அமர்ந்துட்டேன். இதுக்கு மேலே உள்ளே போக முடியாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அக்கினி மயமான நாவுகள் வந்து அவங்க மேலே அமர்ந்ததுன்னா உள்ளே போல, அவங்க மேலே தான் வந்துச்சு. இதுதான் அந்த ஞானஸ்நானம் இயேசு சொல்லி கொடுத்தாரு. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு உள்ளே போகிறது, அந்த அனுபவம் தான் இந்த அனுபவம். புரியுதா? அப்போ அடுத்த வசனத்தை பாருங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போ 2 அனுபவம். 3வது வசனத்தில் அவர்கள் மேல் அமருது. 4வது வசனத்தில் அந்த ஏற்கனவே அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருந்த அந்த நிரம்புதல், இது 2ஐயும் சம்பந்தப்படுத்துது. அப்படின்னா 3வது வசனத்தில் ஆவியானவர் அவர்கள் மேலே அமர்றார். 4வது வசனத்தில் அவர் அவங்கள உள்ள நிரப்புறார். நான் சொன்னேன், நேற்று தண்ணி குடிச்சு காட்டினேன். நான் இப்போ தண்ணி குடித்தேங்கிறதுக்காக இனி தண்ணி குடிக்காமல் இருக்க போகிறதில்ல. ஏன்? தொடர்ந்து அனுதினமும் நம்ம தண்ணியால் நிரம்பிக்கிட்டே இருக்கணும். அதுபோல் பரிசுத்த ஆவியால் நிரம்பப்பட்டிருக்கிற நம்ம அனுதினமும் ஆவியால் நிரம்பணும்ல. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிரம்புதல் இங்கனையும் நடக்குது. ஆனால் வெறும் நிரம்புதல் மாத்திரமல்ல, மேலையும் வந்து அமர்றார், உள்ளையும் நிரப்புறார். இந்த 2ம் சேர்ந்த உடனே என்ன நடக்குது? ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே, வரம் ஒரு மேலே சொல்லியிருக்குது, வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இதை நான் இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் விளக்கப்படுத்த போகிறேன். இப்போ 5வது வசனத்தில் உள்ள விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு அந்த சம்பவத்தினுடைய பின்னணியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். இது என்னன்னு நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சத்தில் சொல்கிறேன். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எங்கெங்கிருந்து வந்தாங்களாம் அவங்க, அதெல்லாம் வாசிக்கிறேன், பார்த்துக்கிறேங்க. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளினாலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும், பார்த்தியாங்கிற பிரதேசம், மேதரும் ஏலாமீத்தரும் மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து எனும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்க அமைந்தவர்களும் கிரேத்தரும் அராபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். என்ற தெய்வமே, என்ன சம்பவம்? நான் விளக்குனா தான் உங்களுக்கு புரியும். இப்போ கிறிஸ்துவுக்கு முன் 722ஆம் ஆண்டு வடக்கு ராஜ்யம்னு சொல்லப்படுற இஸ்ரவேல் ராஜ்யம், 10 கோத்திரங்களை கொண்ட இஸ்ரவேல் ராஜ்யம் அசீரியர்களால் பிடிக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டுச்சு. அப்போது அந்த 10 கோத்திரங்களையும் சேர்ந்த யூதர்கள்
பல பல தேசங்களுக்கு செதறி போனாங்க. அவங்க போன அந்த தேசங்களுடைய நாமங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இப்போ எனக்கு வேணால் இந்த ஒவ்வொரு நாடும் இன்னைக்கு எந்த நாடாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லலாம். நம்மளோட பாடத்துக்கு அது அவ்வளோ பெருசாக அவசியப்படாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பார்த்தியாங்கிறது மத்திய கிழக்கு நாடு. மேதியா மேதியா பெர்சியா எல்லாம் இப்போதைய ஈரான். அப்புறம் ஏலாமீத்தர், மெசபொத்தாமியா இதெல்லாம் இப்போ தற்போதைய ஈராக் பிரதேசம். யூதேயா இந்த இஸ்ரவேலை அண்டிய அந்த எருசலேமை அண்டிய அந்த பிரதேசங்கள். இப்போ ஜோர்தான் நாடு இருக்குது. ஜோர்தான் நாடுமே முந்தி வேத காலத்தில் யூதேயா. அப்புறம் கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா இதெல்லாம் எங்கன்னா இப்போ தற்போதைய லெபனான், சிரியா, அப்புறம் அந்த துருக்கியினுடைய கிழக்கு பக்கம். துருக்கி நாடு இன்னைக்கு 2 கண்டத்துக்குள்ளேயும் இருக்குது. ஐரோப்பாவுக்குள்ளேயும் இருக்குது, ஆசியாவுக்குள்ளேயும் இருக்குது. அப்போ அதில் அந்த ஆசியா பகுதி. அப்புறம் அங்கே பம்பிலியா, எகிப்து இதெல்லாம் ஆப்பிரிக்காவினுடைய நாடுகள். அப்புறம் சிரேனே உங்களுக்கு தெரியுமா? லிபியா கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்னல் மொஹம்மர் கடாஃபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் ஆட்சி செய்தார் லிபியா. அது சிரேனே அதுவும் ஒரு ஆப்பிரிக்காவினுடைய ஒரு பட்டணம். அப்புறம் ரோமாபுரி உங்களுக்கு தெரியும், இத்தாலி, ஐரோப்பா. அப்போ யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் நான் யார் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் ப்ரோசலீட்டோஸ் அப்படின்னு. வேற இனத்தவர்கள் யூதர்களாக வர்றாங்களே அவங்க. அப்போ யூதர்களும் வேறு மதங்கள்லேருந்து யூதர்களாக வந்தவங்களுக்கு தான் யூத மார்க்கத்தமைந்தவர்கள்னு சொல்லியிருக்குது அவங்க. அப்புறம் பாருங்க, கிரேத்தர், அரபியர் இவங்க தெற்கு பிரதேசம், இஸ்ரேலுக்கு தெற்கு. இன்னைக்கு சவுதி இருக்குது அந்த பிரதேசம். அப்போ அந்த மாதிரி. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்காங்கிற 3 கண்டங்களும் கொண்ட நாடுகள் இங்கே இருக்குது. இப்போ இன்னைக்கு கூட நமக்கு தெரியும் எத்தனை கண்டம் இருக்குது? 7 கண்டங்கள் இருக்குது. ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா வேதத்தில் நமக்கு தெரிஞ்சது. அது போக அமெரிக்கா இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது. ஆனால் அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் ஒரு 200 வருஷத்துக்கு முந்தி தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இல்லையா? ஞாபகம் இருக்கா? அமெரிக்கோ வெஸ்பூசி போயிட்டு கண்டுபிடிச்சார் அமெரிக்காவை. அப்புறம் கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் அதை போயிட்டு பிடிச்சி அமெரிக்கோ வெஸ்பூசினுடைய பெயரில் அமெரிக்கான்னு சொன்னார். அப்புறம் ஆஸ்திரேலியா கண்டுபிடிச்சாங்க. அது போக வட துருவத்தில் ஆர்க்டிக் கண்டமும், தென் துருவத்தில் அட்லாண்டிக் கண்டமும், இப்படி 7 கண்டங்கள் இருக்குது. இந்த 7 கண்டங்களில் வேதத்தில் 3 கண்டங்கள். இப்போ இந்த 7 கண்டங்களில் 2ல் மனுஷன் இல்லையே. ஆர்க்டிக்கில் போலா பேர்னு சொல்கிற பனி கரடி தான் இருக்குது, மனுஷன் கிடையாது. தெற்கில் அண்டார்டிக்கில் அந்த பெண்குயின் இருக்குது, அந்த ஜுகு 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 நடக்கும், அதுதான் இருக்குது, மனுஷங்க இல்லை. அப்போ அதனால் 5 கண்டங்கள்னு பொதுவாக சொல்லுவாங்க. அந்த 5லையும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா கண்டங்கள் வேதத்தில் இல்லை. அப்போ வேத காலத்தில் முழு உலகம் அப்படின்னு என்னப்படுறது இந்த 3 கண்டங்கள். அதனால தான் பாருங்கள் இவங்க சொல்கிறாங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா அழகாக சொல்கிறாரு 5வது வசனத்தில், வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்காக எல்லா நாட்டிலேருந்தும் வந்தான், சிலோன்லேருந்து, ஸ்ரீலங்காலேருந்து போனான், அமெரிக்காலேருந்து வந்தான்லாம் சொல்லக்கூடாது. இவங்க அந்த ஒரு அடைமொழியாக சொல்கிறாங்க, வானத்துக்கு கீழே இருக்கிற அத்தனை யூதர்களும் வருவானுங்கப்பா, அந்த மாதிரி. அப்போ அந்த 3 கண்டங்களையும் சேர்ந்தவங்க வர்றாங்க. 3 கண்டங்கள்னா எத்தனை மொழிகள்னு யோசிச்சு பாருங்கள். அவன் எத்தனை மொழிகள் பேசுவானா இருக்கும். இப்போ நீங்கள் இந்தியாவை எடுத்து பார்த்தாலே 1270க்கு மேற்பட்ட மொழிகள் அங்கே இருக்குதான். அப்போ உலகத்தில் இன்றைக்கி எத்தனை ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்குது. ஒரு நாட்டுக்குள்ளேயே எத்தனை மொழி இருக்குமா இருக்கும். இப்போ இவ்வளவு மொழிகள் சம்மந்தப்பட்ட ஒரு சமாச்சாரம் இதுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், இந்த 3 கண்டங்களில் இருந்து யூதர்கள் எருசலேமில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது தெரிஞ்சாங்கணும்ல. கதையை கேளுங்க. வருஷம் இந்த சிதறி போன யூதர்கள், தேவ பக்தி உள்ளவர்கள் எருசலேமுக்கு வருவாங்க. எப்போ வருவாங்க? பெஷாக்னு சொல்கிற பஸ்கா பண்டிகைக்கு சரியாக 1 வாரத்துக்கு முந்தி வருவாங்க. தூர தேசங்கள்லேருந்து பிரயாணப்பட்டு சில நேரம் மாதக்கணக்கு பிரயாணமாகவும் வரணும். அவங்க எருசலேம்லேயும் எருசலேமை சுற்றி இருக்கிற பிரதேசங்கள்லையும் தங்களுடைய உறவினர்கள் வீடுகளில், நண்பர்களோட வீடுகளில், இல்லைன்னா வாடி வீடுகளில் தங்கியிருப்பாங்க. சில பேர் கூடாரங்கள் வாங்கி கூடாரங்களில் தங்கி என்னத்துக்காக? ஏன்னா
இஸ்ரவேலர்களுடைய பண்டிகைகள் 7 இருக்குது. லேவியராகமம் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 7 பண்டிகைகளில் 3 பண்டிகை அடுத்து 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 வரும். பஸ்கா பண்டிகை வரும் இல்லையா? பஸ்கா பண்டிகை ஒரு நாள் முடியும் போதே புளிப்பில்லா அப்ப பண்டிகை வரும். அப்போ அவங்க என்ன செய்யணும்? 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடணும். ஆனால் அந்த 7 நாள் முடிகிறதுக்கு முன்னாலேயே இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை தொடங்கின மறுநாளே அசைவாட்டும் பண்டிகை வருது. அசைவாட்டும் பண்டிகை அல்லது அதற்கு பேர் முதல் கனி பண்டிகை, த ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அல்லது ஃபீஸ்ட் ஆஃப் வேவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அசைவாட்டும் பண்டிகை. அந்த அசைவாட்டும் பண்டிகை முடிஞ்சு 43வது நாள் தான், 47வது நாள் தான் அந்த பஸ்காவுக்கு பிறகு வர்ற 50வது நாள் ஷவ்யாட் அப்படிங்கிற ஒரு அறுவடை பண்டிகை. இப்போ நல்லா புரியுதா உங்களுக்கு? இப்போ இன்னைக்கு பஸ்கா பண்டிகை தொடங்குன அப்பமே, நாளைக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகை, நாளன்னைக்கு அசைவாட்டும் பண்டிகை, இன்னையிலிருந்து 50வது நாள் ஷவ்யாட் அப்படிங்கிற அறுவடை பண்டிகை. அப்போ இன்னையிலிருந்து அந்த அறுவடை பண்டிகை வரைக்கும் எத்தனை நாள் ஆச்சு? 50 நாள் ஆச்சு. அப்போ இன்னைக்கு பஸ்கானா இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முந்தி இந்த யூதர்கள் எல்லாரும் எருசலேமுக்கு வந்துடுவாங்க. வந்து தேவாலயத்துக்கு போய் தங்களை சுத்திகரித்து கொண்டு ஆண்டவரை தொழ ஆரம்பிப்பாங்க. அப்போ 50 7 57. அப்போ ஒரு 2-3 நாள் முன்னால் வரலாம், போகிறது 2-3 நாள் பிந்தி போகலாம். எப்படி கிட்டத்தட்ட 2 மாதம் நோப்பமே, கிட்டத்தட்ட 2 மாதம் வருஷம் இந்த யூதர்கள் வருவாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். அப்போ அவங்க வந்து அதாவது வசதி உள்ளவங்க, ஒட்டகம், கழுதை, குதிரை வச்சிருக்கிறவங்க எல்லாம் அநேகமாக நல்ல வசதிக்காரங்களாக இருந்தால் ஒவ்வொரு வருஷமும் வருவாங்க. ஆனால் அநேக யூதர்கள் அவங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒருக்கா வருவாங்க. இன்னும் சில யூதர்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போயிட்டு வந்துடணுண்டா சாமி அப்படின்ட்டு ஒரு தடவைக்கு வருவாங்க. எது எப்படியோ வருஷம் பஸ்காவுக்கு ஒரு வாரத்துக்கு முந்தி இந்த வெளி தேசங்களில் 3 கண்டங்களையும் சிதறி போய், நான் சொன்னேன் கிமு 722 சிதறி போன யூதர்களினுடைய நிறைய பேர் எருசலேமுக்கு வந்து, இந்த எருசலேம் முழுக்க கொய்யான்னு இருக்கும், நிறைய ஜனங்கள் இருப்பாங்க. அப்போ அவங்க போன நாடுகளில் அவங்களோட உடம்பெல்லாம் மாறி இருக்கும் தானே. வெள்ளையாக இருப்பாங்க, கருப்பாக இருப்பாங்க, குட்டையாக இருப்பாங்க, நெட்டையாக இருப்பாங்க. இப்படி வித்தியாசமான ஜனங்கள் எல்லாம் யூதர்கள் தான். அப்போ அவங்கெல்லாம் வந்து இப்படி ஒரு நிறையா இருக்கும். அந்த மாதிரி வெளி தேசங்கள்லேருந்து வர்ற யூதர்கள் எல்லாரும் பஸ்காவுக்கு சரியாக 7 நாளைக்கு முந்தி எருசலேமுக்குள்ளே நுழைவாங்க இல்லையா? அந்த நாளை பார்த்து தான் நம்ம இயேசுவானவரும் எருசலேமுக்குள்ளே நுழைஞ்சாரு, கழுதைக்குட்டி மேலே ஏறி. அப்போ அந்த எருசலேமை விட்டு தூர தேசங்கள் இருந்து வந்தவங்கனால அவங்களுக்கு இந்த கழுதைக்குட்டி மேலே ஏறி இருக்கிறவர் யார், இந்த இயேசு யாருங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கலை. அப்போ எல்லாரும் எருசலேமை நோக்கி போகும்போது இயேசுவான ஒரு கழுதைக்குட்டியில் ஏறினோடனே சீஷர்களும் இயேசுவை சேர்ந்தவங்களும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு கத்துனோன்னே வந்துவேன் போனால் இவங்களுக்கு தெரியாது யார் இந்த மனுஷன்ட்டு. ஆகிலும் கத்தி குருத்தோலை போட்டு ஒரு பெரிய கலேபரமே உண்டாக்கிட்டாங்க. இப்படி தான் இந்த இஸ்ரவேல் யூதர்கள் எருசலேமுக்குள்ளே வாரது. இப்போ வந்தால் யோசிச்சு பாருங்க, பண்டிகை நாட்கள்லாம் எப்படி இருக்கும் எருசலேமில். ஒரே கொண்டாட்டம் தான், சும்மா அப்படியே கலகலன்னு இருக்கும் எருசலேம். அப்போ அவங்க அந்த கலகலன்னு இருக்கிற அந்த எருசலேமில் பஸ்கா கொண்டாடுவாங்க, அப்புறம் புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடுவாங்க, அப்புறம் அந்த அசைவாட்டும் பண்டிகை கொண்டாடுவாங்க. ஆனால் அந்த பஸ்கா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை தான் 7 நாளுக்கும் ஓடுமே. அப்போ 7 நாள் ஓடும். அதுக்கு பிறகு எல்லாரும் உடனே திரும்ப மாட்டாங்க. ஏன் திரும்ப மாட்டாங்க? இன்னொரு 2 மாதத்துக்குள்ள இன்னொரு பண்டிகை வருது இல்லையா, அறுவடை பண்டிகை, அதுக்கும் இருந்துட்டு போவாங்க. அதனால இவங்க எல்லாம் இருந்து தங்களோட நண்பர்களுடைய வீடுகளில், வாடி வீடுகளில் அல்லது கூடாரங்களில் அப்படியே கலக்கலன்னு அந்த 2 மாதமும் இருக்கும். புரியுதோ? அந்த 2 மாதம் முடிஞ்சு
இப்போ கடைசி பண்டிகை தொடங்குதான். என்னது? ஷவ்யாட் பண்டிகை. அது எத்தனையாவது நாள்? 50வது நாள். அப்போ எல்லாரும் அந்த பண்டிகைக்காக எங்கே வருவாங்க? எருசலேம் தேவாலயத்துக்கு வருவாங்க. இப்போ வந்தால் இப்போ மறுநாளில் இருந்து இவங்க இப்போ இன்றைக்கி ஷவ்யாத் பண்டிகைனா இன்றைக்கி தான் பெந்தைக்கோஸ்தேன்னு வைப்போமே. இன்றைக்கி எல்லாம் காலையில் வருவாங்க, வந்து தேவாலயத்துக்கு வருவாங்க, வந்துட்டு இன்றைக்கான காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வீடுகளுக்கு போன பிறகு நாளையிலேருந்து அவன் புறப்பட்டு அவன் ஊருக்கு அவன் நாட்டுக்கு திரும்பி போகிறான். எவ்வளவு கவலையாக இருக்கும் அவங்களுக்கு. யோசிச்சு பாருங்க. 2 மாதம் ரொம்ப ஆட்டம் போட்டோம், கொண்டாடினோம், சூப்பராக இருந்தோம், திரும்பி நம்ம நாட்டுக்கு போகிறக்கே அப்படின்னு ஒரு வேதனை வருமா இல்லையா? இப்போ பாருங்கள், அடிக்கடி நான் இஸ்ரேவேலுக்கு போகிறேன், ஜனங்கள் என்னோட வருவாங்க. ஒரு 10 நாள் 11 நாள் நம்ம டூர் செய்வோம். அந்த 10 நாள் 11ஆம் நாள் முடிஞ்சு அவன் திரும்பி தங்க இடத்துக்கு போகும்போது ஒவ்வொருத்தரோட மூஞ்சிகளை பார்க்கணுமே. 6 மணி வாரி தொங்க வச்சுக்கிட்டு என்னமோ வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போன மாதிரி போவாங்க. அது மாதிரி இந்த ஜனங்க எருசலேமுக்கு வந்துட்டு போகும்போது மூஞ்செல்லாம் தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே சோகமாக தான் போவாங்க. போகிறதுக்கு முந்தி ஒரு வேலை செய்வாங்க. என்ன தெரியுமா? எருசலேமில் சீயோன் வாசல் வழியால் எருசலேமுக்குள்ளே வெளியே வந்தால் என்ன இருக்குது? சீயோன். சீயோனுக்குள்ளே நுழைஞ்ச உடனே என்ன இருக்குது? தாவீதினுடைய கல்லறை. தாவீது யார்? இவங்களுக்கு மறக்க முடியாத மன்னன். அந்த தாவீது மாதிரி ஒரு ராஜா எங்களுக்கு தாங்கன்னு தானே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் வேற சொல்லிட்டாரு, தாவீதின் குமாரனுடைய சிங்காசனம் கடைசி வரை நிலை நிற்கும்னு. இப்போ இயேசுத்தான் அந்த தாவீதின் குமாரன்னு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. ஏன் இன்னும் கூட தெரியாது. அவர் இனி வருவார்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அவங்க இந்த தாங்க எருசலேமில் 2 மாதம் இருந்துட்டு போகிற சோகத்தோட தாவீதினுடைய கல்லறைக்கு வந்து தாவீது ராஜாவுக்கு பயணம் சொல்லிட்டு போவாங்க. எல்லாம் அமைதியாக, ஆயிரக்கணக்கான யூதர்கள் இல்லை, அமைதியாக வருவாங்க. வந்து தாவீதினுடைய கல்லறையில் கையை வச்சு ஜெபம் பண்ணி அழுது, ஆண்டவரே இந்த மாதிரியான ஒரு ராஜாவை எங்களுக்கு தாரேன்னு சொன்னவரே எங்களுக்கு தாங்க ஐயா அப்படின்னு தாவீது ராஜாவினுடைய கல்லறைக்கு முத்தம் கொடுத்துட்டு, அப்போ ராஜாவே நாங்கள் போயிட்டு வாரோம், அடுத்த வருஷம் வர கிடைக்குமோ இல்லையோ தெரியாது, இருந்தாலும் நாங்கள் போயிட்டு வாரோம் அப்படின்ற மாதிரி பயணம் சொல்லிட்டு இப்படி வரிசையாக போவாங்க. ஆம்பளைகள் போய் ஜெபம் பண்ணிட்டு வாரத்துக்கு ஒரு பகுதியும், பொம்பளைகள் போய் ஜெபம் பண்ணிட்டு வர பகுதியும் இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரவேலுக்கு போனால் இப்படி தான் இருக்குங்க. தாவீதினுடைய கல்லறை இன்னும் இருக்குது. அந்த மேல் வீடு இருக்குது, கீழ் வீட்டில் தாவீதினுடைய கல்லறை இருக்குது. நீங்கள் இன்றைக்கி போனாலும் ஆம்பளைகள் வேறையாக போகணும், பொம்பளைகள் வேறையாக போகணும். இன்றைக்கி நீங்கள் போனாலும் அங்கே யூதர்கள் சில பேர் உட்காந்து டோரா வாசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு. பார்த்துருக்கீங்களா? இப்படி 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 நீங்கள் இஸ்ரேல் போனீங்கன்னா பார்ப்பீங்க, இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா யூதர்கள் வந்து முழு உடம்பும் சம்மந்தப்படணும் வாசிக்கிறதுனால கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு இப்படி தான் அவங்க நியாயப்பிரமாணம் வாசிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் தாவீதினுடைய கல்லறையில் இப்படி கையை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கி கூட பார்க்கலாம். இப்போ இப்படி அமைதியாக எல்லோரும் ஆயிரக்கணக்கான ஜனங்க வந்தாலும் பேசிக்கிட்டு கச்ச கச்சக்கன்னுக்கிட்டு வரமாட்டாங்க. அமைதியாக அப்படியே வந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு பயணம் சொல்லிட்டு போவாங்க. இப்படி வரிசையாக போவாங்க. அந்த இடத்துல தான் இவங்க இப்படி வரிசையாக ஆயிரக்கணக்கான ஜனங்க வந்து போய்கிட்டு இருக்கிற போது மேல் வீட்டில் இருந்து திடீர்னு சத்தம் கேட்குது. 120 பேர் பற்பல பாஷைகளில் கத்துறாங்க. ஆவியானவருடைய வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேசும்போது இவங்க ஊன்னு கத்த தேவையில்லை. ஆனால் ஒரு 120 பேர் சத்தமாக அந்நிய பாஷைகளை ஜெபிச்சாங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சத்தம் அந்த அமைதியான இடத்துக்கு வரும்னு யோசிச்சு பாருங்க. அதனால தான் இந்த யூதர்களுக்கெல்லாம் குழம்பி போயிடுச்சு. யார் அவங்க மேல் மாடியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, எல்லாம் குடிச்சிட்டு கத்துறானுங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லை, இவங்க ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ இவங்களுக்கு தெரியும் தானே, கேட்டு பார்த்துருப்பாங்க தானே யார் அந்த மேல் மாடியில் இருக்கிறதுன்ட்டு. எல்லாம் கலிலேயர்கள் தானே, கலிலேயாவிலேருந்து வந்தவங்க தானே. ஆனால் இவங்க பற்பல பாஷை பேசும்போது நம்ம ஊர்களை நம்ம பேசுகிற பாஷையெல்லாம் பேசுகிறான்டா சாமி அப்படின்னு அவன் குழம்பி அவனுக்கு ஆவி ஆத்தும சர்றம் எட்டம் மாதிரி போயிடுச்சு.
இப்போ புரியுதா நடந்த சம்பவம்? அந்த ஜனங்களுக்கு தான் பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு. நான் அதுக்கு இந்த கொஞ்ச நேரத்தில் வரேன். இப்போ நம்ம வாசித்த இந்த சில வசனங்களில் இருந்து சில விஷயங்களை பார்ப்போம். பாருங்கள், 13வது வசனம், 12வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தில் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். இப்போ நடந்த சம்பவத்தை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இப்போ அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தடவையாக இவங்க மேலே இறங்குது. இயேசு சொல்லி இருந்தது இப்போ தீர்க்க தரிசனமாக நிறைவேறுது. அப்போ இது என்ன, நான் உங்களுக்கு போன முறை முதலாவது பாடத்தில் சொல்லி கொடுத்தேன். பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம்னு அப்போஸ்தலர் 1:4 இயேசுவானவர் சொல்கிறது நம்ம பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்கு போகிறது. இப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்கு போகும்போது அது ஒரு வித்தியாசமான அனுபவம். இப்போ பாருங்கள், தண்ணியை எடுத்து நம்ம குடித்தா தண்ணி நமக்குள்ளே போகுது. தண்ணி நமக்குள்ளே போகிறதுக்கு முதலும் போனதுக்கு பிறகும் நம்மளோட உடம்புல ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரியுமா? தெரியாது. இப்போ நீங்கள் என்னைய பார்க்கும்போது நான் தண்ணி தாகத்தில் இருக்கிறேன்னா இல்லை தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறேன்னான்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது உள்ளான ஒரு விஷயம். அப்போ நான் தண்ணி குடிக்கிறதுக்கு என் மூஞ்சி முகரக்கட்டை எப்படி இருக்கோ அப்படி தான் தண்ணி குடித்த பிறகும் இருக்க போகுது. ஏன் மூஞ்சை பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் சொல்லவே முடியாது இந்த ஆள் இப்போ தண்ணி குடிச்சிட்ருக்கான் இல்லை தண்ணி குடிக்காமல் தண்ணி தாகத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. புரியுதா? ஆனால் நான் ஆற்றுள்ளுக்கு பாஞ்சு நீச்சல் அடிச்சுட்டு வந்து நான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தால் பார்த்த உடனே சொல்லலாம் இவன் குளிச்சுட்டு வரான், இவன் ஆற்றுல போய்ட்டு நீந்திட்டு வரான்னு சொல்லலாம். முடியுமா? முடியாதா? ஏன்னா அந்த ஒரு பசுமை, ஒரு குளிர்ச்சி, ஒரு 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 வித்தியாசமாக தெரியும் பார்க்கும்போது. இப்போ ஆத்தங்கரையில் ஒரு 4 பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த 4 பேரில் எவன் குளிச்சுட்டு நிற்கிறான், எவன் இன்னும் குளிக்காமல் நிற்கிறாங்கிறது பார்த்தாலே சொல்லிடலாம். ஏன்னா தண்ணி உள்ளுக்கு போய்ட்டு நீச்சல் அடிச்சுட்டு வர்றவனை பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் தெரியும். அது போல அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பும் போது அதுக்கு வெளிப்பிரகாரமான ஒரு அடையாளம் தெரியாது. அப்போ ஒரு கிறிஸ்தவனை பார்த்து இவன் ஆவியில் நிறைஞ்சிருக்கிறானா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு உள்ள போகிற அந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம்ங்கிற அனுபவத்துக்குள்ளே போயிட்டா அதுக்கு ஒரு அடையாளம் வந்துடும். அப்போ இங்கே தடவை அது நடக்கும்போது வந்த அடையாளம் என்ன? இவங்க எல்லாரும் பற்பல பாஷைகளில், அந்நிய பாஷைகளில் பேச தொடங்கினாங்கோ. அப்போ அந்நிய பாஷைங்கிறது உண்மையா? உண்மை. அப்போ இவங்க எல்லாம் கலிலேயர்கள். இவங்களுக்கு ஐரோப்பாவில் பேசின மொழிகள் தெரியுமா? ஆப்பிரிக்காவில் பேசின மொழிகள் தெரியுமா? ஆசியாவில் வேறு பிரதேசங்களில் பேசப்பட்ட மொழிகள் தெரியுமா? தெரியாது. ஆனால் வந்திருந்த அத்தனை ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? எங்கள் வசனத்துலேயும் எங்கள் பாஷையிலையும் இவங்க பேசுகிறது ஒன்று கேட்குது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதுலேருந்து என்ன தெரியுது? இது ஒரு வரம், அந்நிய பாஷையின் வரம். இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, சரி பாஸ்டர் இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்துச்சு, அப்போஸ்தலர் புத்தகத்தில் நடந்துச்சு, இப்போ இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் நடக்குது. இப்போ இது இந்த பாடத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லை, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் ஆவியின் வரங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நான் ஏதோ ஒரு நாட்டில் பண்ணின ஒரு பிரசங்கம் யூடியூப்லேயும் இருக்குது, நீங்கள் போட்டு அதை பார்த்துக்கலாம். அதில் நான் தெளிவாக விளங்கப்படுத்துகிறேன் இந்த பரிசுத்த ஆவியின் வரங்களில் இந்த அந்நிய பாஷை எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ என்னுடைய வாழ்க்கை சாட்சியை கூட பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஹிந்துவாக இருந்து நான் ரட்சிக்கப்பட்ட ஆள். அப்போ 1979ஆம் ஆண்டு நான் முத சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். எனக்கு தெரியாது இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவிங்கிறதெல்லாம் என்னன்னே தெரியாது. அந்நிய பாஷைன்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு கூட தெரியாது. அது ஒரு உபவாச கூட்டம். திடீர்னு நான் அந்த அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு நான் அந்நிய பாஷை பேசினேன். நான் அந்த நேரம் தண்ணீர் ஞானஸ்நானம் கூட எடுத்துருக்கேன் தெரியுமா? அப்போ அதுக்கு 1 மாதத்துக்கு பிறகு தான் தண்ணீர் ஞானஸ்நானமே எடுத்தேன் நான். அப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரியாத போதே நான் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தாள். ஆகவே நான் அந்நிய பாஷையை நம்புகிற ஒரு ஆள். அப்புறம் 1986ஆம் ஆண்டு ஒருத்தர் இலங்கையில் கொழும்பில் ஒருத்தர் சொன்னார், அவருடைய ஊழியம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம், அவர் ஒரு விசுவாசி, ஊழியக்காரனே கிடையாது, ஆனால் அவர்
சும்மா ஒரு விசுவாசியாக இருந்துக்கிட்டு கொஞ்சம் அப்பப்போ அப்படி இப்படி ஊழியம் செய்கிறாரு. அந்த ஊழியத்துக்கு காரணம் நான் அந்நிய பாஷையில் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் பேசுகிறது அப்படின்னா, அப்போ அன்னையிலேருந்து என்னுடைய வாழ்க்கையில் சரி நீ ஒரு விசுவாசியாக இருந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் நீ அந்நிய பாஷை பேசுகிற, ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுவேன்னு தீர்மானித்தேன். இன்றைக்கி வரைக்கும் குறைந்தது நான் 1 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு நாளும். நான் நடத்துகிற பைபிள் ஸ்கூலில் சட்டமே போட்டு வச்சுருக்கேன். எப்படின்னா ஜெப நேரங்கள் இருக்குது, ஜெப நேரம், பைபிள் வாசிக்கிற நேரங்கள் எல்லாம் இருக்குது. அது போக மாணவர்கள் 1 மணி நேரம் கட்டாயம் அந்நிய பாஷையில் மட்டுமே ஜெபிக்கிற ஒரு நிகழ்ச்சி கூட அந்த எங்களுடைய காலேஜினுடைய கல்லூரியினுடைய சட்டத்திட்டங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ இப்படி நான் ஒரு அந்நிய பாஷையை நம்பி அதை பயன்படுத்தி அதனுடைய அந்த முக்கியத்துவத்தை அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்ச ஒரு ஊழியக்காரன். இப்போ 1 கொரிந்தியர் 14 பவுலடியார் சொல்கிற ஆலோசனை சபையில் பேசலாமா, மற்றவங்க இருக்கும்போது பேசலாமா, வீட்டில் பேசலாமா, அதெல்லாம் இந்த பாடத்துக்கு தேவையில்லை. அந்நிய பாஷை இருக்குது, அது அப்போஸ்தலருடைய காலத்துக்கு மாத்திரமல்ல இன்னைக்கும் அது இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். அப்போ இன்னொரு பிரச்சனை எழும்புது என்னென்னா, இப்போ இந்த இடத்துல அப்போஸ்தலர் புத்தகத்தில் அவங்க பேசின அந்நிய பாஷை வந்திருந்த ஜனங்களுக்கு புரிஞ்சுது, வேறு வேறு தேசங்களில் பேசப்பட்ட மொழி. அப்போ இன்றைக்கி நம்ம பேசுகிற அந்நிய பாஷை புரிய மாட்டேங்குது. சில பேர் ஒரே சொல்லத்தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் நிறையா கருத்துக்கள் வருது. இப்போ இந்த கருத்துக்கள் அடிப்படையில் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, நமக்கு எதுக்கு இந்த அந்நிய பாஷையினுடைய சத்தம் எப்படி இருக்குதுன்னு ஆராயிற வேலை? ஒரே மாதிரி இருந்தாலும் இருந்துட்டு போட்டுமே, நமக்கு தேவையில்லையே. அந்நிய பாஷைன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே நமக்கு புரியாமல் இருக்கிறதுக்கு தான். அப்போ அது எப்படி இருந்தால் நமக்கு என்ன? அப்போ இப்போ இப்போ சைனாக்காரன், நம்ம தமிழங்க, நமக்கு சைனீஸ் தெரியாது. சைனீஸ் தெரிஞ்ச தமிழங்க நீங்கள் இருப்பீங்களா இருக்கும். தெரியாத தமிழங்களுக்கு சைனாக்காரன் பேசுகிறதெல்லாம் சங் கிங் சுங் சிங்னு தான் எங்கள் காதில் கேட்குது. ஆனால் அவன் எத்தனை சொற்களை வச்சு பேசுகிறான். நமக்கு ஹிந்தி தெரியாது, ஆனால் ஹிந்தியில் உள்ளவெல்லாம் ஹே 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 ஹேன்னு தான் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. இப்போ ஆஃப்ரிக்காவில் உள்ளவங்களுக்கெல்லாம் அழகான சுவாஹிலி மொழி, கானியன் மொழி, அப்படி இப்படின்னு நிறையா மொழிகள் இருக்குது. ஆனால் நம்ம அவன் பேசுகிறத கேட்கும் போது கிட்டா புட்டா கிட்டா கிட்டா புட்டானுக்கிட்டு தான் என்னமோ சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் நமக்கு இந்த உலகத்தில் பயன்படுத்தப்படுற மொழிகள் ஒரே மாதிரி காதில் விழும். ஆனால் அதுக்குள்ளே எத்தனை சமாச்சாரம் இருக்குது. அப்போ அதனால அந்நிய பாஷை ஒரே மாதிரி தான் இருக்குது. கேட்கும்போது உடனே தானே சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள். ஆனால் அதே நேரம் சில பேர் பொய்க்கும் பேசுகிறாங்க. நீ அது நமக்கு தேவையில்லை. இனி எல்லாம் இதில் தான் பொய் இல்லை. சில பேர் பொய்க்கெல்லாம் பேசுவாங்க. ஆனால் இப்போ வேறு தேசத்தில் பேசப்பட்ட மொழிகளும் இந்த இடத்துல பேசப்பட்டு இருக்குது. இப்போ ஒரு முறை இங்கிலாந்தில் ஏட்ரியன் பிக்கல்னு சொல்லி என்னுடைய நண்பர் இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கிறார். அவர் ஒரு ஆங்கிலேயர், வெள்ளைக்காரர். இப்போ நான் இங்கிலாந்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்தில் யூனிவர்சிட்டி எனக்கு ஒரு கடிதம் அனுப்பிடுச்சு, இத்தனாம் தேதிக்குள்ளே நீ ஃபீஸ் கட்டலைன்னா உன்னைய நாட்டை விட்டு அனுப்புவோன்ட்டு. அப்போ நான் ஏட்ரியன் பிக்கல் நான் தங்கியிருந்த ஹாஸ்டலில் இருக்கிற பையன். அப்போ நான் ஏட்ரியன் கிட்ட சொன்னேன், ஏட்ரியன் ப்ரே ஃபார் மீ, எனக்காக ஜெபி எப்பா, எனக்கு பணம் தேவைப்படுதுன்ட்டு. சரிண்ணா, அவர் எனக்காக ஜெபம் பண்ணார். இங்கிலீஷில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார். அந்நிய பாஷையில் என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு இடையில ஒரு அழகான சிங்கள வாக்கியம் ஒன்று சொன்னார். சுவாமினே மகுட்ட அவசிய சமாதானே மகுட்டல் அபாதுன மெனவ. அதாவது உயர்ந்த சிங்களத்தில் அந்த வெள்ளைக்காரன், சிங்களம்னு ஒரு மொழி இருக்குதுன்னு கூட தெரியாத ஒரு வெள்ளைக்காரன் அந்நிய பாஷையில் வேறு என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு இடையில தூய சிங்களத்தில் ஆண்டவரை இவருக்கு தேவையான சமாதானத்தை இவருக்கு கொடுத்தரலும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த மற்ற அந்நிய பாஷை பேசுகிறார். நான் திடுக்கிட்டு கண்ணை திறந்து பார்த்தேன், என்னடா இவனுக்கு ஆச்சு, சிங்களத்தில் சொல்கிறானே, ஆண்டவர்கிட்ட சிங்களத்தில் ஜெபிக்கிறானே, எனக்கு சமாதானம் வரட்டும் அப்படின்னு. ஒரு எண்ணம் புரியாத சமாதானம் எனக்குள்ளே வந்துச்சு. பிரயாரெல்லாம் ஜெபம் பண்ணி முடித்த பிறகு நான் ஏட்ரியன் பிக்கல் கிட்ட கேட்டேன், ஏட்ரியன் டு யூ நோ வாட் யூ ப்ரேய்டு, நீ என்னத்துக்காக ஜெபிச்சேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஆமாம் பிரதர், நான் ஜெபித்தேன், அப்புறம் அந்நிய பாஷையில் ஜெபித்தேன், கர்த்தர் உனக்கு பணம் கொடுப்பார். நான் சொன்னேன், இல்லை இல்லை, நீ அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது இடையில ஒரு சிங்கள வாக்கியம் பேசினேன். வாட் அப்படின்னா நான் சொன்னேன், சிங்களம் எங்கள் நாட்டில் பேசுகிற மொழி, அந்த மொழியில் பேசுகிறேன். இல்லை அப்படின்னா நான் சொன்னேன், உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தான் தெரியும். ஆனால் நீ ஜெபிச்ச போது அந்த வாக்கியம் நீ ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரை இவனுக்கு சமாதானத்தை கொடுக்கும் அப்படின்னு. எனக்கு தேவை பணம், ஆனால் ஆவியானவர் ரோமர் 8:26 என்ன சொல்லியிருக்குது, நீங்கள் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதபடினால் உங்களுக்காக பரிந்து ஜெபிப்பதற்கு இல்லை என்னன்னா எண்ணுக்கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆவியானவர் தாமே
உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்படி எப்படியோ தமிழில் எப்படியோ வருது. ரோமர் 8:26 நீங்கள் பார்த்துக்கிறங்க, சரியாக பார்க்கலாம் இப்போ என்ன சொல்லியிருக்குதுன்ட்டு. அப்போ அதை சொல்லியிருக்குது. அப்போ இவர் இப்போ எனக்கும் தெரியலை, எனக்கு தேவை பணம். இவருக்கும் நான் சொல்லிட்டேன் எனக்கு பணம் தான் தேவைன்னு. ஆனால் ஆவியானவருக்கு தெரியும் பணம் எப்படி வேணாலும் ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனால் சமாதானம் இல்லாமல் இருக்கிறான். இவனுக்கு சமாதானம் தான் வேணும் அப்படின்னு பாருங்க. அந்த வெள்ளைக்கார சகோதரனை சரியானதை கேட்க வச்சார். அப்படியெல்லாம் இருக்குது. உண்மையாக நடந்த இன்னொரு சம்பவம்னு சொல்கிறேன். ஒரு அமெரிக்கன் அம்மாவனுடைய மகன், அவர் வந்து நேவியில், யுஎஸ் நேவியில் இருக்கிறவர். அவர் வந்து ஜப்பானுக்கு போயிருந்த போது ஜப்பான் புள்ள ஒன்று காதலித்து கல்யாணம் கட்டி கொண்டாந்துட்டார். அவங்க வந்து அந்த புள்ள வந்து ஜப்பான் பௌத்த பொண்ணு. அப்போ இந்த மகன் வந்து பெரிய பக்தி உள்ள கிறிஸ்தவன் இல்லை. அப்படி இருந்திருந்தான்னா ஒரு பௌத்த பிள்ளையை கட்டியிருக்க மாட்டான் தானே. ஆனால் அம்மா வந்து ஒரு நல்ல பக்தி உள்ள பொண்ணு, பொம்பளை. அப்போ மகன் வந்து ஜப்பானிய பௌத்த மருமகளை கொண்டான்ட்டான். அப்புறம் இந்த அம்மா ரொம்ப வற்புறுத்தி மகனையும் மருமகளையும் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகுது. சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப வேதனையில் இது ஜெபிக்குது, ஆண்டவரே மகனையும் நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க, என் மருமகனையும் உங்களுக்குள்ளே கொண்டாங்க, கலிஃபோர்னியாவில். அப்போ இந்த இது ஜெபிச்சுட்டு ஆராதனை நேரத்தில் இது அந்நிய பாஷையில் ஜெபிச்சிருக்கு. அந்நிய பாஷையில் ஜெபிச்சு முடித்த பிறகு பார்த்தா மருமகள் அழுது முன்னால் போய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கு. பிறகு பார்த்தா மருமகள் சொல்லுதான் மாமிக்கிட்ட, நாம் ஜப்பானில் எங்களோட கிராமத்தில் பேசின அந்த மொழியில் நீங்கள் எனக்கு ஆண்டவரை பற்றி சொன்னீங்கன்ட்டு. இந்த அம்மாவுக்கு தெரியல, இது பாட்டுக்கு அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணியிருக்குது. ஆவியானவர் என்ன செஞ்சுருக்காரு, பக்கத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கிற மருமகளுக்கு புரிகிற மாதிரி இவங்க மூலமாக சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்காரு. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அப்புறம் இந்த கேரளாவில் பாஸ்டர் பிஜு தம்பி, நான் பேரே சொல்கிறேன், பாஸ்டர் பிஜு தம்பின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், அருமையான ஒரு ஊழியக்காரர். அவர் எனக்கு சொன்ன ஒரு சம்பவம் என்னென்னா, அவங்க அப்பாவோ யாரோ எனக்கு அது ஞாபகம் இல்லை, எங்கேயோ வட இந்தியாவில் பிரசங்கம் பண்ண போயிருக்காங்க, குருசேட் நடத்த. அப்போ இனி இந்தியாவில் இந்த ஆர்எஸ்எஸ்காரங்கள்லாம் கிறிஸ்தவங்களுக்கு எதிர்த்தானே. அப்போ ஆர்எஸ்எஸ்காரங்க வந்து மிரட்டி குருசேடுக்கு வந்திருந்த எல்லாத்தையும் துரத்துன பிறகு இவரை அடிக்கிறதுக்கோ வெட்டுறதுக்கோ எதுக்கோ வந்தபோது அப்படியே மேடையில் முழங்கால் படிட்டு பயங்கரமாக அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணியிருக்காரு. அவன் வந்தவெல்லாம் கத்தி கோடாலியெல்லாம் போட்டுட்டு கீழே விழுந்துட்டானா. என்னடான்னு பார்த்தா இந்த மனுஷன் ஹிந்தியிலையோ அந்த அவங்க பேசுகிற மொழியில் ஆண்டவரை பற்றி சொல்லி இவன் ஒவ்வொருத்தனை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இவருக்கு தெரியாது, இவர் அந்நிய பாஷையில் ஆண்டவருக்கு ஜெபிக்கிறாரு. ஆனால் அவனுக்கு அவனுடைய வண்டவாளங்கள்லாம் அவுத்து விட்டுருக்கிறாரு ஆவியானவர். அப்படியெல்லாம் பெரிய சாட்சி இந்த அந்நிய பாஷையில் இருக்குது. ஆகவே இதெல்லாம் இருக்கத்தக்க சில பேர் அந்நிய பாஷை கிடையாது, இதெல்லாம் இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்து அந்த காலத்து வேத காலத்துக்கு மட்டும்தான் அப்படின்லாம் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இதில் தான் நான் என்ன சொல்ல வரேன், இப்போ நான் 3 உதாரணம் சொன்னேன். இந்த 3 உதாரணத்துலேயும் நான் என்ன சொல்ல வரேன், இந்த உலகத்தில் பேசப்படுற மொழிகளும் அந்நிய பாஷைக்குள்ளே வரலாம், அல்லது முந்தி பேசப்பட்டு இப்போ இல்லாமல் போன மொழிகளும் அந்நிய பாஷைக்குள்ளே வரலாம், அல்லது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத ஏதாவது மொழி கூட அந்நிய பாஷையில் வரலாம். அப்போ அதனால் அந்நிய பாஷைங்கிறது உண்மை. அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் முத இது உண்டாகி இருக்குது. இப்போ அடுத்த பகுதிக்கு நம்ம போவோம். 13வது வசனத்தில், மற்றவர்களோ இவர்கள் மது பானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்போ இன்றைக்கி கூட அப்படி நடக்குது. சில நேரம் நம்ம ரொம்ப ஆழமாக ஆண்டவருக்கு துதிச்சு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது சில நேரம் இங்கே குடிச்சிட்டு பெதட்டுறானுங்க அப்படின்னு ஜனங்கள் சொல்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ சில கிறிஸ்தவங்களும் அதை விரும்புகிறாங்க, அப்படி ஜனங்க சொல்கிறதுக்கு விரும்புகிறாங்க. நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்கிலீஷில் சொல்லுவாங்க தெரியுமா, வாவ் ஐ வாஸ் ட்ரங்க் இன் த ஸ்பிரிட், நான் ஆவியில் வெறி கொண்டிருந்தேன், இந்த ஆவியில் குடி வெறி கொண்டிருந்தேன். அது இங்கிலீஷில் தான் நல்லா வருது. அதாவது ஐ வாஸ் ட்ரங்க் இன் த ஸ்பிரிட், பி ட்ரங்க் இன் த ஸ்பிரிட் அப்படின்ட்டு. ஆனால் அது பிள்ளை தெரியுமா, ஏன்னா ஆவியானவர் சகலத்தையும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்கிறவர். தீர்க்கதரிசியினுடைய ஆவி தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறது. நீங்கள் 1 Corinthians 14 கடைசி வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது, சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்நிய பாஷை பேசுறது கூட, தீர்க்க தரிசனம் சொல்கிறது கூட நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் நடக்கணும்.
அப்போ தீர்க்கதரிசி நாவி தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறதுனா ஒரு அந்நிய பாஷை பேசுகிற ஆளுக்கு கட்டுப்படுத்தலாம். கட்டுப்படுத்த முடியாமல் கத்துறதுங்கிறது அது அப்படி முடியாது. புரியுதா நான் சொல்கிறது? சில பேர் சொல்லுவாங்க தானே, ஐயோ என்னால் கட்டுப்படுத்தவே முடியலை. அது இல்லை, கட்டுப்படுத்த முடியும். அந்த உணர்வு, அந்த அந்த வெறி, அந்த ஏக்கம், அது வாரது நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் கட்டுப்படுத்த முடியணும். இப்போ பாருங்கள், இவங்கெல்லாம் குடித்து வெறிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னோடனே அந்த 120 பேரும் சந்தோஷமாக எல்லாத்தையும் குழப்பிட்டோம் இல்லையா, எல்லாம் குழம்புறானுங்கன்னு இவங்க சந்தோஷப்படலை. பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி ஊரத்த சத்தமாய், யூதர்களே, யூதர்களேனா இந்த எத்தனையோ தேசங்கள்லேருந்து வந்திருக்கீங்களே, யூதர்களே, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். பிரசங்கம் பண்றாரு. வாவ்! அவர் என்ன முதல்ல சொல்றாரு, நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. நீ நினைக்கிறது தப்பு. we are not drunk, we are not drunk in even in the spirit. புரியுதா? நம்ம குடி வெறி கொண்டவங்க இல்லை. ஆகவே ஜனங்க நம்மளை வெறி கொண்டவங்க, குடிச்சிருக்கிறானுங்க, பைத்தியம் ஆடுறானுங்க அப்படின்லாம் நினைக்கும் போது அந்த நினைவை நம்ம மாற்றணும். ஏன்னா ஆண்டவர் ஒழுக்கத்தின் தேவன். அந்த ஒழுக்கத்துக்கு கேடு வர்ற மாதிரி நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போது குடிகாரன் மாதிரி வெறிகாரன் மாதிரி இருக்கிறான்னு உலகம் சொல்லிச்சுன்னா அது நல்ல சாட்சி இல்லை, அது அழகு இல்லை. அப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், அப்போ பாஸ்டர் சடனாக அபிஷேகம் வந்து நம்ம அப்படி துடிக்கிறது, நம்ம அப்படியே நடுங்கிறது, அல்லது அப்படி நம்ம விழுகிறது, சடனாக விழுந்து உருவிடுறது, இதெல்லாம் தப்பான்னு நீங்கள் கேட்கலாம். தப்பே இல்லை, தப்பே இல்லை. ஆனால் புற ஜாதியார் பார்க்குற மாதிரி நம்ம பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், இப்போ எனக்குமே நான் ஜெபிக்கும் போது கூட சில நேரம் ஓன்னு கதறி அழ வேண்டி வருதில்ல. சில நேரம் தேவனுடைய பிரசன்னம் நிரம்பும் போது சில நேரம் நமக்கு கட்டுப்படுத்த முடியும். ஆனால் சில நேரம் கட்டுப்படுத்த தேவையில்லாத மாதிரி சுதந்திரமாக நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிற சந்தர்ப்பங்கள் நமக்கு வருது. நம்ம சபை மக்கள் கிறிஸ்தவர்கள் மட்டுமே கலந்து கொள்கிற உபவாச கூட்டம், ஜெப கூட்டம், ஏதாவது ஒன்றில் இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கறது தப்பே கிடையாது. நம்ம கை வைக்கும்போது ஜனங்க விழுகிறாங்களா, விழும்போது பிசாசு பிடிச்சும் விழலாம், பரிசுத்தாவின் அபிஷேகத்திலையும் சில நேரம் விழலாம், சும்மா மாம்சத்துலையும் விழலாம், சும்மாவும் விழலாம். ஸோ அந்த சில பேருக்கு விழுந்தால் தான் அபிஷேகம்னு நினைக்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. என் கூட்டத்துலேயும் அது நடக்கும். சில நேரம் நான் கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன், தொபுக்கடின்னு விழும், இப்படி இழுத்து குத்தலாமான்னு தோணும். உண்மையாக விழுகிறதும் நான் கண்டிருக்கேன். உண்மையாக விழுகிற நேரம் அவன் பின்னுக்கு யார் இருக்கா இதெல்லாம் பார்க்க மாட்டான், அது விழுவான். மற்றது ஆவியின் அபிஷேகத்தில் உண்மையாக விழுந்தால் அவனுக்கு ஒன்றும் அடிபடாது. இப்போ சும்மா கொழுப்பில் விழுந்தால் அப்புறம் இது அங்கங்கே அடிபட்டுரும். அதனால் இப்போ புறஜாதியார் மத்தியில் இது ரொம்ப கேலி கூத்து மாதிரி போச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இப்போ வீடியோ எடுத்துடுறாங்கல்ல. இப்போ யாருக்காவது அபிஷேகம் உண்மைக்குமே யாராவது அபிஷேகம் வந்தால் கூட இவங்க செல்ஃபி எடுக்கிறாங்க அவங்களோட நின்று, அல்லது இப்படி வீடியோ எடுக்கிறானுங்க, யூடியூப்பில் போட்டுறானுங்க. அப்போ வெளியே உள்ளவங்கெல்லாம் இதை பார்த்து இந்த மாதிரி கிறிஸ்தவங்க பண்ணுற கேலி கூத்துன்னு. இப்போ போன மாதம் நான் இந்தியாவில் இருந்தேன். அப்போ எனக்கு அங்கே உள்ள பாஸ்டர் எனக்கு ஒரு யூடியூப் கிளிப் ஒன்று காட்டுறாரு. அங்கே இருக்கிற சினிமாக்காரங்க சில பேர் இந்த கிறிஸ்தவர் சபைகளில் நடக்கிற கூத்துக்கள் மாதிரி நடித்து, ஒருத்தர் லண்டன்லேருந்து பிரசங்கம் பண்ண வராராம். அவருடைய கூட்டத்தில் ஒரு பேப்பரை கொடுக்கும்போது அதை தொடுறவங்கெல்லாம் அப்படி எல்லாம் விழுகிறாங்களான்ட்டு ஒரு கேலி கூத்தான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி யூடியூப்பில் போட்டிருக்காங்க. அப்போ இப்படி எல்லாம் கர்த்தருடைய நாமம் கேலியாக்கப்பட்டு புறஜாதியார் மத்தியில் அவமானப்படுத்தப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, அந்தரங்கத்தில் சபைக்குள்ளே நடக்க வேண்டியதெல்லாம் அம்பலத்துக்கு கொண்டு வருது. பாருங்க, இப்படி சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க. இப்போ 2 பேர் கல்யாணம் கட்ட போகிறாங்க. அப்போ அந்த 2 பேரும் பேசிக்கிறது, அவங்க அடிச்சுக்கிற எஸ்எம்எஸ்ஸு, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிற வாட்ஸ்அப்பு, வைபரு, இதெல்லாம் உலகத்துக்கு வெளியே பப்ளிக்கு கொண்டு வந்தால்
அது எவ்வளவு கேலி கூத்தாருன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு நமக்கு யார் தெரியுமா? மணவாளன். சபை இயேசுவுக்கு யார்? மணவாட்டி. மணவாளனும் மணவாட்டியும் சேரும் இடம் இருக்கு இல்லையா? உபவாச ஜெபம், மற்றது வேறு ஏதாவது ஜெப கூட்டம், ஆராதனை, ஏதாவது அதில் மணவாளனாகிய இயேசுவும் மணவாட்டி ஆகிய சபையும் அவங்க பேசிக்கிடுவாங்க, இவங்க அவரை துதிப்பாங்க, அவர் இவங்களை அபிஷேகிப்பார், இப்படியெல்லாம் நடக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுத்து நம்ம யூடியூப்பில் அம்பலமாக்கினா நல்லா இருக்குமா? அதை கொஞ்சம் யோசிக்கணும் கிறிஸ்தவங்க. சாட்சி சாட்சி சாட்சின்னு இதெல்லாம் சாட்சி இல்லை, இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயங்கள். அப்போ ஏதாவது விழுகிறது அபிஷேகம் இது கேவலம் இல்லை, இதை அம்பலப்படுத்துறது கேவலம்னு சொல்கிறேன், புரியுதா? அப்போ அதனால் நிறைய சாட்சிகள் கெடுது ஜனங்கள் மத்தியில். அப்போ இவங்க சொல்கிறாங்க இந்த 120 பேர் குடிச்சிட்டு வெறி பிடிச்சி கத்துறானுங்க. உடனே பேதுரு நின்றுக்கிட்டு சொல்கிறாரு, இல்லை நாங்கள் வெறி பிடிச்சி கத்தலை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு தன்னுடைய பிரசங்கத்தை பண்ணுறாரு. பேதுரு பிரசங்கத்தை பண்ணும்போது ஹொமிலெட்டிக்ஸ்னு ஒரு பாடம் இருக்குது. நீங்கள் எதிர்காலத்தில் நம்முடைய வேதாகம கல்லூரியில் படிப்பீங்க ஹொமிலெட்டிக்ஸ். அதில் ஹொமிலி அப்படின்னா பிரசங்கம்னு அர்த்தம். அப்போ ஹொமிலெட்டிக்ஸ் அப்படின்னா பிரசங்கவியல். பிரசங்கம் பண்ணுறது எப்படி? அதில் 5 விதமான பிரசங்கங்கள் இருக்குது. தலைப்பு பிரசங்கம், அப்புறம் வசன வியாக்கியான பிரசங்கம், சரித்திர பின்னணி பிரசங்கம், இப்படிலாம் 5 விதமான பிரசங்கங்கள் இருக்குது. டாபிக்கல் சர்மன், டெக்ஸ்டுவல் சர்மன், எக்ஸ்பாசிட்டரி சர்மன், ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட் சர்மன், பயோகிராஃபிக்கல் சர்மன் சொல்லி 5 விதமான பிரசங்க வகைகள் இருக்குது. ஆனால் எந்த பிரசங்க வகையை நீங்கள் எடுத்தாலும் சில பிரசங்க நுணுக்கங்கள் நம்ம சொல்லிக் கொடுப்போம். இப்போ அந்த பிரசங்கவியல் ஒழுங்காக படிச்சுட்டு பிரசங்கம் பண்ணால் நல்லா பிரசங்கம் பண்ணலாம். இப்போ ஆவியானவர் தான் பிரசங்கத்தெல்லாம் பண்ண வைக்கிறது. இருந்தாலும் எப்படி நிற்கணும், எப்படி நடக்கணும், கண் எப்படி எங்கே ஓடணும், எந்த இடத்துல புன்முறுவல் வரணும், எந்த இடத்துல கடுப்பாக மூஞ்ச வச்சுக்கிறணும் அப்படின்ட்டுலாம் சொல்லிக் கொடுப்போம். இப்போ இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படி சொல்லக்கூடாது தானே இல்லையா? அப்போ பார்க்குறவனுக்கு இது என்னடா இதுன்னு. அப்போ இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அப்போ கவனமாக இருங்கள்னு சொல்லக்கூடாது, அப்போ கவனமே இருக்காது. அப்போ கவனமாக இருங்கள். அப்போ அந்த மாதிரி எந்த இடத்துல குரலை உயர்த்துறது, எந்த இடத்துல குரலை குறைக்கிறது, இதெல்லாம் பிரசங்கவியலில் சொல்லிக் கொடுப்போம். அப்போ அந்த பிரசங்கவியலில் இன்னொரு சில முக்கியமான அம்சங்கள் இருக்குது. தலைப்பை சொல்கிறது, வேத வசனத்தை எப்படி கொண்டாடுறது, அப்போ அந்த முதல்ல ஜனங்களுடைய கவனத்தை நம்ம எப்படி எடுக்கிறது, நம்ம பேச போகிற அந்த அந்த தலைப்பு அல்லது அந்த விடயம் ஜனங்களை போய் அடைகிறதுக்கு எப்படி எப்படி பயன்படுத்துறது, உதாரணங்கள் எப்படி எடுக்கிறது, சரித்திர சம்பவங்கள் எப்படி எடுக்கிறது, வசனங்கள் எப்படி எடுக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இந்த பேதுருவினுடைய பிரசங்கத்தை பார்த்தா இது அத்தனையும் இருக்குது. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பாருங்கள், பேதுரு ஒரு சூப்பர் பிரசங்கம் பண்ணுறாரு. கொஞ்சம் அந்த பேதுருடைய பிரசங்கத்தை தாண்டி போய் அவருடைய பிரசங்கம் எவ்வளவு வல்லமையாக அந்த ஜனங்களை போய் அடைஞ்சிச்சின்னு பார்த்துருவோமா? 37வது வசனம், இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இது தாங்க பிரசங்கத்துக்கு அழகு. பாஸ்டர்ஸ், பிரசங்கிமார் கேட்டுக்கிறங்க, உங்க ஒவ்வொரு பிரசங்கத்துக்கு பிறகும் அதை கேட்குறவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரணும். இந்த கேட்டதின் அடிப்படையில் நான் மாறணுமே, நான் எதையாவது செய்யணுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்தணும். அதை விட்டு சும்மா கடமைக்காக 1 மணி நேரம் பேசி ஏன் ஆகணும்ட்டு ஜனங்களை 1 மணி நேரம் தூங்க வைக்கக்கூடாது. சும்மா சொன்னதே திருப்பி 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 சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. 100 கணக்கான பைபிள் வசனங்களை வாசித்து ஜனங்களை களைச்சி போக்க பண்ணக்கூடாது. நீங்கள் சில பேர் பிரசங்கம் பண்ணும்போது பார்த்துருக்கணுமே, அவங்க 66 புத்தகங்கள்லேருந்து 78 வசனங்களை கொண்டு போடுவாங்க. ஒரு வசனத்தை வாசித்தோன்னா அடுத்த வசனம், அடுத்த இது. இப்போ வாசிக்கிறவங்களுக்கு எந்த நேரமும் புரட்டி 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 அப்படி இல்லை, நல்ல வியாக்கியானமாக
ஜனங்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் அவ்வப்போது கொஞ்சம் அவங்கள முழிப்பாட்டி உட்கார வைக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நீங்கள் போடணும். அப்போ பாருங்கள், இந்த பிரசங்கத்தின் முடிவில் பேதுருவனுடைய பிரசங்கம், இயேசு இருக்கிற காலத்தில் கூட இயேசு பேதுருக்கு சொல்லலை, இப்போ நீ பிரசங்கம் நான் பார்த்து உன்னை திருத்துறேன் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. இது பிரசங்கம் 37வது வசனத்தில் என்ன சொல்கிறாங்க, ஜனங்க இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்ட பொழுது குத்தப்பட்டார்கள். வாவ், இதுதான் அபிஷேகம், இதுதான் பிரசங்கம். பிரசங்கம் கேட்கும்போது ஜனங்கள் குத்தப்படணும். இவங்களாம் யாரு? சும்மா ஜனங்கள் இல்லை, பக்தி வைராக்கியம் உள்ள யூதர்கள். பக்தி வைராக்கியம் உள்ள யூதர்கள். நான் உங்களுக்கு முதல்ல சொன்னீங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்ட்டு. இவங்கெல்லாம் துக்கத்தில் சோகத்தில் எருசலேமை விட்டு போகிற நேரத்தில் தாவீதினுடைய கல்லறைக்கு வந்து பயணம் சொல்ல வந்திருக்கிற நேரம். அப்போ இந்த நேரத்தில் அவங்க பிரசங்கம் கேட்குற மனநிலையில் இருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க மற்றது இந்த பேதுரு மாதிரி இந்த 120 பேரை குறித்து அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் கூட இல்லை. இப்போ பாருங்கள், நீங்கள் ஆசையாக ஒரு பிரசங்கத்தை கேட்க போய் அவங்க பிரசங்கம் பண்ணுறத ஆசையாகவும் ஆர்வமாகவும் கேட்குறது வேற, எரிச்சலாக யாரோ தெரியல பைத்தியக்காரன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போன இடத்துல அவங்க பேசுகிறத கேட்டு குத்தப்படுறதுங்கிறது பயங்கர வித்தியாசமான விஷயம் இல்லையா? இதுக்கும் வந்துட்டு போகிறவங்களுக்கு இவர் பிரசங்கம் பண்ணி நீங்கள் நினைக்கிறது தப்புனே தொடங்கி கடைசியில் பேசி முடிக்கும்போது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள்ங்கிற அளவுக்கு கொண்டாந்தார். என்ற தெய்வமே, அப்படி என்ன இந்த ஆள் பிரசங்கம் பண்ணார்? நல்லா கேளுங்க. இவர் 3 பைபிள் வசனங்களை ஊட கொண்டு வரார். ஒன்றுக்கு பின்னுக்கு ஒன்றும் இல்லை, அழகாக கொண்டு வரார். பாருங்கள், முதல்ல இவர் எப்படி முகவுரையே எப்படி கொடுக்குறாருன்னு பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன். இப்போ யாராவது ஹொமிலிட்டிஷியன்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்ட்ரடக்ஷன், முன்னுரை வரணும், அப்புறம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரணும், அதுக்குரிய வசனம் வரணும், அப்புறம் செகண்ட் பாயிண்ட் வரணும், 2வது குறிப்பு, அதுக்குரிய பைபிள் வசனம் வரணும், அடுத்தது 3வது பாயிண்ட் வரணும், அதுக்குரிய பைபிள் வசனம் வரணும். அது மாதிரி இவர் ஒரு 3 பாயிண்ட் sermon, 3 குறிப்புகள் கொண்டு ஒரு பிரசங்கத்தை பண்ணுறாரு பேதுரு. அந்த 3 குறிப்புகளுக்கும் 3 வித்தியாசமான பைபிள் வசனங்கள். ஒன்று யோவேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்துலேருந்து 32ஆம் வசனம் வரைக்கும். அடுத்தது சங்கீதம், நான் பிறகு வசனத்தை சொல்கிறேன். மற்ற 2 வசனங்களும் வந்து சங்கீதங்கள்லேருந்து இவர் பேசுகிறாரு. அப்போ இவர் முன்னுரையை எப்படி கொடுக்குறாருன்னு பார்ப்போம். முதலாவது 15வது வசனம், நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. யோசிக்க வைக்கிறார். ஏய் ஜனங்களே, என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் தண்ணி போட்டு கத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் பிள்ளை. ஏன்னா நீங்கள் அப்படி நினைக்கிற ஆட்கள்லாம் நானும் ஒருத்தன். நான் தண்ணி போடலை. ஏன்னா இவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாக இருக்கிறது. அப்போ அவர் என்னத்துக்கு, ஏன் நாங்கள் தண்ணி போடலை, நாங்கள் குடிச்சிட்டு வெறிச்சிட்டு இல்லைங்கிறத எப்படி நிரூபிக்கிறாருன்னா, நீங்கள் எங்களை நம்ப தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கு நாங்கள் யாருன்னே தெரியாது. ஆனால் எவனாவது இந்த நாட்டில் விடிய காலையில் 9 மணிக்கு குடிப்பானா? பாருங்கள், இது என்ன சொல்லியிருக்குது? பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாக இருக்கிறது. பொழுது விடிறதுன்னு அவங்க சொல்கிறது 6 மணிக்கு. 6லேருந்து 3ஆம் மணி வேலைன்னா விடிய 9 மணி, காலையில் 9 மணி. இப்போ யூத கலாச்சாரத்தில் இல்லை, அநேகமாக எல்லா கலாச்சாரத்துலேயும் அந்திக்கு தான் தண்ணி போடுவானுங்க. அப்போ ஏன் நாங்கள் குடிச்சிட்டு இல்லைன்னா காலையில் 9 மணி, 9 மணிக்கு எவனாவது குடிச்சிட்டு இருப்பானா அப்படிங்கிற பாயிண்டில் கொண்டாந்து யோசிக்க வைக்கிறாரு. பிரசங்கியார் கேட்டுக்கிறீங்க, உங்களோட முன்னுரை எப்படி இருக்கணும் தெரியுமா? ஜனங்களை நீங்கள் இழுத்து அவங்கள யோசிக்க வைக்கணும். நான் என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுல அவங்க கொஞ்சம் இது என்ன கேட்கணும். இந்த ஆள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நாங்கள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இவங்களை கொண்டு வர்றாரு. முதலாவது பாயிண்ட்டை இவர் எப்படி தெரியுமா கொண்டு வர்றாரு? ஒரு பைபிள் வசனத்தை காட்டி. ஏன் வந்திருக்கவங்க எல்லாரும் யூதர்கள், பக்திமான்கள். சம்பவம் எருசலேமில் நடக்குது. அப்போ அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது அவங்களுடைய வேதமாகிய டனாக்னா பழைய ஏற்பாடு, அதிலிருந்து பேசணும். அதனால இவர் சொல்கிறாரு,
தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. வா 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 யூதர்களுக்கு தீர்க்க தரிசனங்கள் ரொம்ப முக்கியம். தீர்க்க தரிசன நிறைவேற்றம் ரொம்ப முக்கியம். அப்போ இவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் குடிச்சிட்டு இல்லை, ஏன்னா இது காலையில் 9 மணி அப்படின்னு இந்த ஜனங்களுடைய கவனத்தை தன்பால் ஈர்த்து கொண்டு அடுத்து இவர் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று கொடுக்குறாரு. என்ன தெரியுமா? உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய கெட்டுவீமில் நெவீமில், அதாவது நம்முடைய தனாக்கில், நம்முடைய பழைய ஏற்பாட்டில் யோவேல் அப்படிங்கிற புத்தகத்தில் யோவேல் தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறாரு, அதுதான் இங்கே நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தவனுகட வாயை பொழக்க வச்சுட்டார். பிரசங்கிமார், நீங்க எந்த வசனத்தை தெரிவு செய்யணும் தெரியுமா ஜனங்களுக்கு பேசுறதுக்கு? அவங்களுக்கு அந்த வசனம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லது. ஓ, அதில் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கோ, ஐயோ இந்த வசனத்தை நான் புரிஞ்சுக்கிறேனுமே அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டாடணும். இப்போ என்னுடைய பிரசங்கங்களை கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. நான் சொல்ல தலைப்பு கொடுக்கும்போது பாருங்கள், ஒரு முறை தலைப்பு ஒன்று கொடுத்தேன். என்னது? இன்று நான் பேச போகும் பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? ஐயோ 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 ஐயோ. என்னடா இப்படி ஒரு நாள் நாங்கள் கேட்டது இல்லைன்னு வாய்ப்போம் தான். வேற ஒன்றும் இல்லை, இந்த ஏசாயா புத்தகத்தில் இருக்கிற 7 ஐயோவை பற்றி பேசினேன். அந்த ஆரம்பத்தில் அப்படி இருக்கணும். திடீர்னு நான் சொல்லுவேன், இன்றைக்கு நான் பேச போவது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்போ அந்த வசனத்தை வாசிக்கிற பிரதரோ சிஸ்டரோ திருப்பாங்க. பார்த்தா இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான், இதிலிருந்து இந்த பிரசங்கம் பண்ண முடியுமா? அப்போ அவங்க என்ன அர்த்தத்தோடு பார்ப்பாங்க. நான் தப்பாக சொல்லிட்ட மாதிரி, அதாவது 1 மத்தேயு 11:6 நான் 1:6ன்னு சொல்லிட்டனோ, அல்லது மாற்கு 1:6 மத்தேயு 1:6ன்னு சொல்லிட்டோமோ. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மத்தேயு 1:6ல் ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவரிடத்தில் சாலமோனை பெற்றான், அதிலிருந்து பிரசங்கம் பண்ண முடியாது. இப்படி தான் ஒரு நாள் போயிட்டு ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் மத்தேயு 1:5 இருந்து நான் பேச போகிறேன். என்னது? சால்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான். அப்போ அந்த பாஸ்டர்மாரெல்லாம் முன்னுக்கு இருந்த சில பாஸ்டர்மார் சொன்னாங்க, வசனம் எனக்கு என்னன்னு வசனத்தை செக் பண்ணிக்கிறீங்க. அதாவது நான் பிள்ளையா சொல்லிட்டேன்னா மத்தேயு 1:5 இல்லையா? நான் சொன்னேன் இல்லை 1:5 தான் நீங்கள் வாசிங்க அப்படின்னா. முன்னுக்கு என் சைடில் இருந்த ஒரு பாஸ்டர் ஜீனியாலஜி பாஸ்டர், அதாவது இந்த ஜீனியாலஜி தான் இருக்குது, ஜீனியாலஜி அதாவது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இது ஜீனியாலஜி அப்படின்னு. நான் சொன்னேன் ஜீனியாலஜி தான் வாசிங்க. அப்போ என்னன்னா அப்புறம் என்னன்னா எல்லா பாஸ்டர்ஸும் வாயை பொழந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாஸ்டர்ஸ்மாருக்கு பிரசங்கம் பண்ணுறது மாதிரி பயங்கரம் இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை. பிசாசை உட்கார வச்சு வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம், பாஸ்டர்மாருக்கு பிரசங்கம் பண்ண கஷ்டம். ஏன்? பாஸ்டர்மார் நினைப்பாங்க, நான் ஒரு பிரசங்கி, எனக்கு ஏன் பிரசங்கம்? அவங்களோட வாயை பழக்க வைக்கிறதுக்கு நான் பயன்படுத்துகிற சில சூட்சுமங்கள் இந்த பேதுருவினுடைய ஸ்டைல் தான். என்னன்னா அந்த யோசிக்காத ஒரு தலைப்பு, யோசிக்காத ஒரு வசனம், இது இப்படி கொடுத்து அவங்கள நீங்கள் எடுத்துக்கிறணும். புரியுதா உங்களுக்கு? எனக்கு நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு அருமையான ஊழியக்காரர் இருக்கார், பாஸ்டர் பிரேம்குமார்னு, பெர்லினில். அவர் சொன்னார், அவருக்கு ஒரு அண்ணன் இருக்காராம். அவரை நான் கண்டதில்லை, இந்த பாஸ்டர் பிரேம்குமாரோட அண்ணனை நான் கண்டதில்லை. பாஸ்டர் பிரேம்குமார் என்கிட்ட சொன்னார், சுரேஷ் எந்த அண்ணன்ட பிரசங்கங்களை நீங்கள் கேட்கணும் தம்பி, அவருடைய தலைப்பெல்லாம் பயங்கரமாக இருக்கும்ன்று. நான் கேட்டேன், எப்படி என்ன மாதிரி தலைப்பை அவர் பயன்படுத்துகிறாரு? ஒரு முறை வந்தாராம் பெர்லினுக்கு, வந்து பிரசங்கம் பண்ணும்போது, இன்றைக்கு நான் பேச போகும் தலைப்பு கோலியாத்தின் பட்டயம். எல்லாரோட வாயும் பிளந்துருச்சு. உண்மை தானே? கோலியாத்தின் பட்டயம்ங்கிற பேரில் எவனாவது பிரசங்கம் பண்ணுவானா? ஏன்னா தாவீதும் கோலியாத்தும், தாவீதை கொன்ற கோலியாத்து, இன்றைக்கு நான் தாவீதையும் கோலியாத்தையும் பற்றி பேச போகிறேன், இதெல்லாம் பொதுவானது. ஆனால் கோலியாத்தின் பட்டயம்ங்கிற தலைப்பில் ஒரு பிரசங்கம் வராது. இப்போ நான் போன வகுப்பில் நான் சொன்னேன், அது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆசை வரும். என்னது? நான் ஒரு பிரசங்கம் பண்ண போகிறேன். என்னது? தலை முதல் தாடி வரை. தலை முதல் தாடி வரைன்னு ஒரு தலையங்கம். அந்த தலைப்புக்காகவே
சில நேரம் பார்ப்பான், இவன் என்னத்தை தான் சொல்ல பார்க்குறான் அப்படின்ட்டு. வேற ஒன்றும் இல்லை, ஆரோண்ட தலையில் அந்த எண்ணெயை ஊற்றுனா அது தாடி வழியே வந்து உடுப்புக்கு வருதான். 133வது சங்கீதம். அப்போ அந்த பிரசங்கிமாருக்கு தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம அந்த ஜனங்களை கவ்வி பிடிக்கிறதுக்கு சில விஷயங்களை போடுறது. இதை எங்கிறது நம்ம படிக்கிறோம் தெரியுமா? பேதுருட முதலாவது பிரசங்கத்திலே அதுதான். என்னது? நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. அப்புறம் தீர்க்கதரிசியாகிய யோவேல் சொன்னது நிறைவேறுகிறது. இப்போ இதுலேயும் ஒரு டெக்னிக் ஒன்று சொல்லித்தரேன். குடிகாரன் நான் குடிச்சு இல்லை அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? இப்போ ஒருத்தன் வந்து நான் குடிக்கிற சரியா எவன் சொன்னான் நான் குடிச்சு அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியும் நமக்கு கதை விடுறதுக்குண்டு. இப்போ கீழே நிற்கிறவங்க எல்லாம் நினைக்கிறாங்க மேலே உள்ளவன் எல்லாம் குடிச்சிட்டு. ஆனால் பேதுரு வந்து நின்றுக்கிட்டு சொல்கிறாரு, சகோதரர்களே, யூதர்களே, இவர்கள் குடி வெறி கொண்டவர்கள் அல்ல. அதில் என்ன தெரியுமா அவர் பயன்படுத்துகிற சூட்சுமம்? அந்த குரூப்ல இல்லாத மாதிரி இவர்கள் 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 அப்படின்னு சொல்றாரு. நாங்கள் வெறி கொண்டவர்கள் அல்லன்னு சொல்லல. ஏன்னா நாங்கள் வெறி கொண்டவர்கள் அல்லன்னு இவர் சொல்லியிருந்தா கேட்டுக்கிட்டு இருந்தவனுக்கு அது பெருசா படாது. ஏன் தெரியுமா? எந்த ஒரு குடிக்காரனும் நான் குடிக்கலன்னு தான் சொல்லுவான். இல்லைன்னா லைட்டா அடிச்சேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப இவர் என்ன செய்யறாரு? இவர்கள் தன்னை அந்த குரூப்பை விட்டு பிரிச்சு காட்டுற மாதிரி ஒரு டெக்னிக். இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாயிருக்கிறதே, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது அப்படின்ட்டு வசனத்தை சொல்றாரு. இங்க பாருங்க, ஒரு பிரசங்கிக்கு அழகு என்ன தெரியுமா? நீங்க பிரசங்கம் பண்ண போற அந்த வசனங்களை நீங்க வசனங்களை சொல்லுங்க. அதுக்காக ஒரு 28 வசனங்களை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு யோவான் 2:1 இப்படி சொல்லுகிறது, அப்படித்தான் உபதியா 4வது வசனத்திலே பார்க்கிறோம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ஜனங்களுக்கு சும்மா சுத்தி விட்ட மாதிரி இருக்கும். அந்த வசனம் இருக்கிற இடங்கள் இல்லை. வசனத்தை நீங்க சொன்னீங்கன்னா நல்லா. இப்போ சில சர்ச்சஸில் இந்த நல்லா பைபிள் வாசிக்கிறவங்க இருக்காங்க, நல்லா சத்தமாக நல்லா உணர்வு பூர்வமாக வாசிப்பாங்க. ஆனால் சில இடங்களில் பைபிள் வாசிக்கிற போது நம்மளோட அந்த அந்த ஆர்வத்தையே இல்லாமல் ஆக்குற மாதிரியும் சில நேரம் வாசிப்பாங்க. இப்போ நான் ஹோமிலெட்டிக்ஸ் படித்து கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வருது. அதனால் அதெல்லாம் வேண்டாம். இப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா வசனத்தை என்ன அழகாக சொல்கிறாருன்னு பாருங்கள். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனெவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் அப்படின்னு வசனத்தை மனப்பாடமா சொல்லிட்டார். அப்ப யூதர்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வசனத்தை தீர்க்க தரிசனத்தில் அவங்களுடைய டனாக்கில் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு வசனத்தை பாருங்கள். இது 28லேருந்து 32 வரைக்கும் உள்ள வசனங்கள் யோவேல் 2ல் அவ்வளோத்தையும் மனப்பாடமாக இவர் சொல்கிறாருங்கிறது எவ்வளவு நல்லா இருக்கும். அது அப்போ அதை சொல்லிட்டு இப்போ அந்த வசனத்தினுடைய அடிப்படையில் இவர் என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அதாவது பேதுருனுடைய பிரசங்கம் எப்படி இருக்குன்னா, இந்த நசரேயனாகிய இயேசு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஏன்னா நீங்க இங்க வந்த ஒரு வாரத்தில்
அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க. நீங்க எல்லாம் தான் கத்தி பரபாச விடுவியும் இவரை சிலுவையில் அறையும்னு கத்துனீங்கிறத மறைமுகமாக ஞாபகப்படுத்துறார். அப்போ அப்படி இந்த இயேசுவை சிலுவையில் அரைஞ்சதை இவங்க இன்னும் மறந்துருக்க வழி இல்லைல்ல, ஏன்னா இன்னும் 2 மாதம் கூட ஆகலையே. அப்போ இந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிறைவேறிச்சு. அதுதான் இயேசுவானவர் செய்த அற்புத அடையாளங்கள் அப்படிங்கிறத பேதுரு இவங்களுக்கு பிரசங்கம் பண்றார். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா யோவேல் தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிறைவேறிச்சு, நீங்க கண்டீங்க ஆனா உணரல அப்படிங்கிறத அவரு காட்டிட்டார். அப்புறம் சொல்றாரு, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருக்கிற ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. நீங்க அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டீங்க. ஆனால் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். மரணம் அவருக்கு முடிவா வரல அப்படின்னு இவர் பிரசங்கம் பண்றாரு. அப்ப இந்த இடத்துல யோவேல்லாம் அந்த மரணத்துக்கு உயிர்த்தெழுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லையா. அதனால இப்ப இன்னொரு பைபிள் வசனத்தை இவர் சொல்றாரு. 16வது சங்கீதத்தில் 8லிருந்து 11 வரைக்கும் உள்ள வசனங்களை இந்த இடத்துல திருப்பி பயன்படுத்துறாரு. ஏன்னா இப்ப யோவேல் சொன்னத அதுல இயேசுவின் உயிர்த்தெழுதல் இல்லை இல்லையா. அப்ப அத இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதல் இல்லை, அதுக்கு ஒரு வசனம் சங்கீதம் 16ல இருந்து என்ன சொல்றாரு, அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார், அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர், ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்தில் என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான் அப்படின்ட்டு தாவீது இயேசுவை பத்தின ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னதை இந்த இடத்துல கொண்டு வரார் பேதுரு. அதாவது இயேசுவினுடைய ஆத்மா பாதாளத்தில் போயிடாதான், இயேசுனுடைய முடிவு மரணத்தோடு நிற்காதான், அவரை எழுப்பி வலது பாரசத்தில் நீர் வைப்பீர் அப்படிங்கிறத தாவீது இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டு இப்போ அந்த வசனத்தை விளக்கப்படுத்துகிறார் பேதுரு. பாருங்க, சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கள். நம்மளோட தலைவன் தாவீது எதை வச்சு பேசுறாரு தெரியுமா? கீழே தாவீதினுடைய கல்லறை இருக்குல்ல, அதுக்கு மேலே உள்ள மேல் வீட்டில் வந்து தானே இந்த கீழே இருக்கிற ஜனங்களை எல்லாம் பார்த்து பேதுரு பேசுகிறாரு. நான் நம்முடைய தலைவனாகிய தாவீதை பற்றி பேசுகிறதுக்கு கொஞ்சம் எனக்கு இடம் கொடுங்க, ஓகேயா? அப்போ இன்னும் அந்த வசனங்களில் கொஞ்சம் கசமுசான ஜனங்கள் மத்தியில் ஒரு பேச்சு வந்திருந்தாலும் இரு தாவீதை பற்றி ஏதோ சொல்ல போகிறானா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இவர் சொல்லுகிறாரு, அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான், அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. ஏன்? எவிடன்ஸ், சாட்சி, கல்லறை தான், அதை தான் பார்க்க வந்திருக்கீங்க நீங்க. என்ன மாதிரி சொல்றாரு தெரியுமா? இவ்வளோ பேசின தாவீதே செத்து போயிட்டாரு, அவருடைய கல்லறை இன்னைக்கு வரைக்கும் இருக்குதா, அதைத்தான் நீங்க தொட்டு கும்பிட்டு போறதுக்கு வந்திருக்கீங்க. நீங்க அந்த கல்லறை வச்சிருக்கிற அறைக்கு மேல இருக்கிற அறையில இருந்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் இவர் சுட்டி காட்டுறாரு. கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்நிதியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியினால். அது என்ன வசனம்? 110வது சங்கீதம் 1வது வசனம். 3வது பைபிள் வசனத்தையும் கொடுத்துட்டார். கிறிஸ்துவ பத்தியும் தாவீது சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லிட்டு மாம்சத்தின்படி உன் சந்நிதியிலே அவன் தீர்க்கதரிசியாக இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்நிதியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடினால்
அவன் கிறிஸ்தனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த 110ஆம் சங்கீதத்தில் உள்ள 1ஆம் வசனத்தின் மூலம் 16ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தில் உள்ள அந்த மேல குறிப்பிட்ட வசனத்தை அர்த்தம் பெயர்க்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நிறைய பேருக்கு ஹெர்மனியூட்டிக்ஸ்ங்கிற ஒரு பாடம் தெரியும். ஹெர்மனியூட்டிக்ஸ் அதாவது வேத வியாக்கியானவியல். வேதத்தை எப்படி வியாக்கியானப்படுத்துறது, வேதத்தை வியாக்கியானப்படுத்துறதுனா வேதத்தினுடைய அர்த்தத்தை எப்படி விளங்கிக்கிறது. ஒரு ஹொமிலட்டிக்ஸுக்கு அதாவது பிரசங்கவியலுக்கு ஹெர்மனியூட்டிக்ஸ் முக்கியம், அதாவது வேத வியாக்கியானவியல் முக்கியம். வேத வியாக்கியானவியல் படித்து எப்படி வேதத்தை வியாக்கியானப்படுத்துறதுன்னு படித்தா தான் பிரசங்கத்தை ஒழுங்காக பண்ணலாம். இல்லைனா நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு போவோம். அதில் ஹெர்மனியூட்டிக்ஸில் இந்த வேத வியாக்கியானவியலில் ஒரு சட்டம் இருக்குது. என்ன தெரியுமா? ஸ்கிரிப்சர் ஷுட் பி இன்டர்பிரிட்டட் பை ஸ்கிரிப்சர். வேத வசனத்தினாலே வியாக்கியானப்படுத்தப்பட வேண்டும். வைரம் தானே அறுக்கும், இரும்பு தானே கூர்மையாக்கும். அது மாதிரி வேத வசனத்தாலேயே அர்த்தம் பெயர்க்கணும், வியாக்கியானம் பண்ணணும். அதைத்தான் தன்னுடைய பிரசங்கத்தில் பேதுரு செய்கிறார். சங்கீதம் 16:8-12 வரைக்குமான வசனங்களை மேலே குறிப்பிட்டு சங்கீதம் 101 இருந்து அதை அர்த்தம் பெயர்த்து பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க நம்ம பேதுரு. வாவ் வாவ் வாவ், எப்படிப்பட்ட ஒரு ஹெர்மனியூட்டிஷன், வேத வியாக்கியலாளன் பிளஸ் எவ்வளவு அருமையான ஹொமிலட்டிஷியன், அதாவது பிரசங்கவியலாளன். இந்த பேதுரு மொத்த பிரசங்கமே பிச்சு உதர்றாரு. அப்படி அவரா பிரசங்கம் பண்ணிட்டு பாருங்க 32 இப்போ கடைசியாக அப்ளிகேஷன் கொடுக்குறாரு. இன்டர்பிரிட்டேஷன் முடிஞ்சது, அதாவது இன்டர்பிரிட்டேஷன், எக்ஸஜீசிஸ், அப்ளிகேஷன். வேதத்தை அர்த்தம் பெயர்த்துட்டு இப்போ அதை செயல்படுத்த பார்க்குறாரு. என்ன சொல்கிறாரு? இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். இந்த 120 பேர் இருக்கிறோமே, குடிச்சிட்டு கத்துறோம்னு சொல்கிறீங்களே, நாங்கள் இதுக்கு சாட்சிகள். வா, அவர் தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்து அருளினார். இந்த இயேசு இந்த வசனத்தின்படி மறிச்சு உயிர்த்தெழுந்து அவர் தீர்க்கதரிசனமாக சொன்னார், பரிசுத்தாவி எங்கள் மேலே பொழியப்படும்னு. அதை இப்போ கொடுத்தாருங்க, அதுதான் எங்களுக்கு இப்போ நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே, ஏன் இன்னும் கர்லராக இருக்குல்ல, அவர் பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீ என் வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தரின் ஆண்டவனே சொன்னார் என்று அவனே சொல்லி இருக்கிறானே அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்லிட்டு, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். ஆகவே நீங்கள் எல்லாம் சிலுவையில் அறைஞ்சிங்களே, அந்த இயேசு தான் தாவீதினுடைய தீர்க்கதரிசனத்தில் வர்ற அந்த கிறிஸ்து, அந்த மெசியா. ஆகவே அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறங்க அப்படின்னு பிரசங்கத்தை முடிகிறார். வா, சின்ன பிரசங்கம், சுருக்கமான பிரசங்கம், 3 தேவ வார்த்தைகள். என்ன சொல்கிறாங்க கேட்டுக்கிட்டு வந்தவங்க? இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். வா, இவங்க ஆல்ட்ட கால் கொடுக்கல. இவங்க சொல்ல, இந்த பிரசங்கத்தை கேட்ட எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் கையை தூக்குங்க. இவங்க கேட்கல, அவன் கீழே இருந்து கேட்குறான். இவர் முடிச்சுட்டு 2 பார்க்குறாரு, அவன் கீழே இருந்து கேட்குறான், நாங்கள் இப்போ என்ன செய்யணும்? ஏன்னா தெரியாதுல்ல, என்ன செய்யணும்னு தெரியாது. இதுக்கு பார்த்தா இந்த மாதிரி கூட்டத்துக்கு போயில்லை, இருந்திருந்தால் தானே போயிருக்கணும், போயிருக்க முடியும். இதுதான் கூட்டம், சுவிசேஷ பிரசங்கம் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வா வா வா, நீங்கள் வளர்ந்துருமுங்க, அப்புறம் ஞானஸ்நானம் பெறுங்க. இந்த இடத்துல இவர் சொல்கிறாரு, இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஒரு கள்ள உபதேசம் இருக்குது தெரியுமா, ஜீசஸ் ஒன்லின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது பிதாவும் கிடையாது, பரிசுத்தாவியானவர் கிடையாது, இயேசு மட்டும்தான். அப்போ நீங்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்திருந்தா இந்த ஆளுக சொல்லுவாங்க, நீங்கள் திருப்பி ஞானஸ்தானம் எடுக்கணுமா இயேசுவின் நாமத்தில். ஏன்னா இந்த இடத்துலையும் அப்போஸ்தலருடைய வேறு இடங்கள் 19ஆம் அதிகாரத்துலலாம் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம்னு சொல்லியிருக்கேன். நான் கொஞ்சம் விளக்கப்படுத்திடட்டுமா அது என்னான்ட்டு. 2 ஞானஸ்தானம் அவங்களுக்கு அந்த காலத்தில் இருந்துச்சு. ஒன்று வந்து யோவான் கொடுத்த ஞானஸ்தானம், அடுத்தது இயேசு சொன்ன ஞானஸ்தானம். இப்போ யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் வந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். ஆனால் இயேசுவானவர் மத்தேயு 28 சொல்கிறாரு, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, 19ஆவது வசனத்திலேருந்து அவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து, அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானஸ்நானம். அது மனம் திரும்புகிற ஞானஸ்நானம் அல்ல, மனம் திரும்பினவர்களுக்கான ஞானஸ்நானம். இப்போ இங்கே கூட பேதுரு என்ன சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுங்கள். யோவானுடைய ஞானஸ்நானம் வந்து மனம் திரும்புவதற்கான ஞானஸ்நானம். அதனால தானே இயேசு ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது யோவான் சொல்கிறாரு, வேண்டாம், ஏன்னா இயேசு மனம் திரும்புறதுக்கு ஒன்றுமே இல்லையே, அவர் பாவி இல்லையே, அப்போ வேண்டாம். ஆனால் இயேசு சொல்கிறாரு, இல்லை இல்லை, இப்போதைக்கு இடம் கொடு, இப்படியும் சகல நீதியையும் நிலைநாட்ட நமக்கு அவசியமாக இருக்குதுங்கிறாரு. அது மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானம். ஆனால் இயேசுவானவர் சொன்ன அந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானம் வந்து மனம் திரும்பினவர்கள் எடுக்க வேண்டிய ஞானஸ்நானம். அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் பெறுற ஞானஸ்நானம் தான் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம்னு அப்போஸ்தலர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது அன்பானவர்களே. ஆகவே நீங்கள் நினைக்காதீங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்க தேவையில்லை, அந்த 3 திரித்துவ தேவனின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தவங்க திரும்ப இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கணும்ட்டு. அது பிள்ளை. யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானம் வேற, அது இல்லைப்பா உங்களுக்கு தேவை, நீங்கள் இயேசுவானவர் சொன்ன ஞானஸ்நானத்தை எடுக்கணுங்கிறது தான் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம். ஓகே, சரி. அப்போ ஞானஸ்நானம் எடுங்கள், அப்புறம் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. வாக்கு தத்தமானது 30வது வசனம், 39வது வசனம். வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். ஓகே, பிரசங்கம் வேற, புத்தி சொல்லுதல் வேற. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பாருங்க, அன்றைய தினம்தான் யூதர்களுடைய ஷவ்யாத் அல்லது அறுவடை பண்டிகை. ஆண்டவராகிய இயேசுவும் தன்னுடைய ஆத்தும அறுவடையை தொடங்கினார். பாருங்க, ஒரு பிரசங்கம் 3000 ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்படுது. ஓகே, அது நான் அந்த பண்டிகைகள்ங்கிற அந்த தலைப்பில் நான் நிறையா உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்புறம் என்ன நடந்துச்சு? சபை தொடங்கிருச்சு. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் தான் சபை தொடங்குது. அப்போ சபை தொடங்கினது எப்போ? அந்நிய பாஷை பேசி, அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்து அந்நிய பாஷை பேசி ஜனங்களுக்கு இவர் பிரசங்கம் பண்ண உடனே சபை தொடங்கிருச்சு. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் முதலாவது, அந்நியோன்யத்திலும் ஒருவர் புரிஞ்சு கொண்டு ஒருவர் ஏற்றுக்கொள்வது, அப்பம் பிற்குதல். இந்த அப்பம் பிற்குதல் வந்து ஒரு ஃபெலோஷிப், ஐக்கியத்தை காட்டும். இது வந்து இந்த ராப்போஜனம் அல்ல. இந்த இடத்துல ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆதி சபையினுடைய ஆரம்ப அஸ்திவாரம் பாருங்க. முதலாவது என்னவா? அப்போஸ்தலருடைய உபதேசம். நல்ல தேவ உபதேசம், மூல உபதேசம் இல்லாத சபை வளராது, தரத்தில் வளராது, சும்மா எண்ணிக்கையில் வளரும். வெறும் அற்புதம், அடையாளம், தரிசனம், தீர்க்க தரிசனம், இதுக்கு ஜனங்கள் வருவாங்க, ஆனால் வளர மாட்டாங்க. அற்புதத்துக்காக மட்டும் வருவாங்க, அடையாளத்துக்காக வருவாங்க, ஜெபத்துக்காக வருவாங்க, சுகம் பெற்றுக்கொள்றதுக்கு வருவாங்க, தீர்க்க தரிசனம் கேட்க வருவாங்க, தரிசனம் பார்க்குறதுக்கு வருவாங்க, ஆனால் வளர மாட்டாங்க. அப்போ தரிசனம்,
தீர்க்க தரிசனம், சுகமாக்குதல், வேறு விஷயங்கள், இதெல்லாம் தேவை, கண்டிப்பாக தேவை. ஆனால் சபை வளரணும்னா எண்ணிக்கையில் மட்டும் வளர்த்த பத்தாதே, தரத்தில் வளரணும்னா அப்போஸ்தலருடைய உபதேசம் அவசியம். அப்போ உபதேசத்திலும் அப்பம் பிக்குதலிலும் அந்யோன்யத்திலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். இப்போ யூதன், பணக்காரன், இன்னும் கிரேக்கர்கள் வரல, இன்னும் யூதர்கள் மட்டும்தான் இருக்காங்க. பணக்காரன், ஏழை, படித்தவன், படிக்காதவங்கிறதெல்லாம் இல்லாமல் எல்லாருமே பொதுவாக ஆரம்பத்தில் இருந்திருக்காங்க. இன்றைக்கி அந்த மாதிரி சபை இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் தினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆதி சபையில் இவங்க அப்பம் பிற்குதல் இந்த இடத்துல 2 தடவை சொல்லப்படுது இல்லையா? அந்த அப்பம் பிற்குதல்னு சொன்னோன்னே எல்லாரும் நினைக்கிறது திருவிருந்து ஆராதனைன்ட்டு. திருவிருந்து ஆராதனைக்கு இல்லை, அப்பம் பிற்குதல்னு சொல்கிறது ஐக்கியத்துக்கு. திருவிருந்தில் அப்பம் பிற்கிறது நடக்குதுங்கிறது உண்மை. ஆனால் இந்த இடத்துல அப்பம் பிற்குதல்னு சொல்லப்படுறது திருவிருந்து ஆராதனைக்கு அல்ல அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்போது இவங்க இந்த மாதிரி சபையில் அந்யோன்யம், ஐக்கியம், அப்பம் பிற்குதல், அப்போஸ்தலருடைய உபதேசம், ஜெபம், இதெல்லாம் ஒழுங்காக சபையில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? அனுதினமும் ஜனங்களை சபைக்கு கர்த்தர் சேர்த்து கொண்டு வர்றார். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற யாராவது பாஸ்டர் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் சபையில் ஆத்துமா வளருதில்லை, ஆத்துமா வருதில்லை, நம்ம எவ்வளோ சுவிசேஷம்லாம் அறிவிக்கிறோம் ஆனால் ஜனங்க வர்றாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் உங்கள் சபையில் இந்த காரியங்கள்லாம் இருக்கான்ட்டு. உங்கள் சபையை ஆத்துமாக்கள் வந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துக்கு நீங்கள் அமைச்சு கொள்ளணும். கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வருவார். ஏன்னா கர்த்தர் ஒரு ஆத்மாவை உங்கள் சபைக்கு அனுப்பும்போது அவர் உங்களை நம்பிலே அனுப்புகிறார். அப்போ அந்த ஆத்மாவை ஏற்றுக்கொண்டு பராமரித்து கர்த்தருக்காக இயேசுவுக்கு ஏற்ற மனமாட்டியாக தயார்படுத்துறதுக்குரிய அந்த அந்த செயல்பாட்டு திறன் உங்களுக்கு இருக்குதான்னு அவர் பார்ப்பார் இல்லையா? இல்லைன்னா அவர் அந்த ஆத்மாவை நேசிக்கிறபடினாலும் அங்கே கொண்டாந்து விட மாட்டார் தானே. அதனால் இந்த 1வது அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தில் சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் அங்கே என்ன காரியங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அந்த காரியங்களை உங்கள் சபைக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய சபை எண்ணிக்கையில் வளரும். அப்போ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? சபை ஆரம்பித்த நாள்லேருந்து எப்படி சபை வளர ஆரம்பிக்குது அப்படிங்கிறத இப்போ அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இப்போ இதில் சொல்லப்பட்ட அந்த கடைசி கொஞ்சத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நான் தனித்தனியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா இனி போக போக இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் இப்போ தானே 2வது அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். இனி 3வது அதிகாரத்துலேருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம படிப்போம். எப்படி சபை எருசலேமில் வளர்ந்தது, அப்புறம் யூதேயாவுக்குள்ளே போச்சு, அப்புறம் சமாரியாவுக்கு போகுது, அப்புறம் பூமியின் கடைசி பரிந்த ரோமாபுரி வரைக்கும் சபை போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, மாணவ மாணவிகளே, பாஸ்டர்மாரே, இப்போ இந்த 2வது அதிகாரத்துக்குரிய இந்த 2ஆம் பாடத்தை நாங்கள் படிச்சிட்டோம். உடனே நீங்கள் நினைக்காதீங்க இந்த பாடம் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 1வது பாடம், 2வது அதிகாரம் 2ஆம் பாடம், 3வது அதிகாரம் 3ஆம் பாடம். இல்லை நீ நம்ம கொஞ்சம் வேகமாக நம்ம படிக்க போகிறோம். அப்போது நான் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 3ஆம் பாகத்தோடு நான் சந்திக்கிற வரையில் கர்த்தர் உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.